40 அதிகாரம் 13 15 வரை வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 40 அதிகாரம் 13 15. எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரனையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்களை எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனையும் அபிஷேகம் பண்ணும்படியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்றார். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தார். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஸ்தோத்திரம். சகோதரர்கள் ஒருமித்து கூடி வருவது வாசமாக இருப்பது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது என்று வாசிக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களை கூடி வரை பண்ண இருக்கிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, காலையிலிருந்து இம்மட்டும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பதில் தரப்போகிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளை அனுப்புகிறதான ஒரு நேரம். எங்கள் மத்தியில் நீர் பேச போகிறதான ஒரு நேரம். நீர் பேசும், நீர் இடைபடும், நீர் மாற்றம் அடையப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாருக்கும் உன் பிதாவின் வீட்டாருக்கும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனப்படுகிறவர்களை நான் கனப்படுவேன் என்று என்னை அசட்டை பண்ணுகிறவன் கன ஈடுபடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 2 வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, முதல்ல ஊழியம் ஆரம்பிக்கும் போது லேவி கோத்திரத்தில் ஆரோனை கர்த்தர் செலக்ட் பண்ணார். பல விஷயங்கள் நான் ஆழமாய் உங்களுக்கு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் எல்லாருமே தெரிந்தவர்கள். அதனால விசுவாசிகளுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் நேரடியாக கொஞ்சம் பார்க்கலாம். யாத்ராகமத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்ற வார்த்தை என்னன்னா, முதல் ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாக இந்த ஆசாரியத்துவம் இருக்கும், அது நித்தியமாக எட்டர்னல் நித்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது யாத்ராகமத்தில் மோசே கிட்ட லேவி கோத்திரத்தில் ஆரோனின் சந்ததிக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல அதே சந்ததியில் கடைசியாக ஆரோனின் சந்ததியில் கடைசியாக லேவி கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆரம்பிச்சது ஆரோனுடைய இதுல, லேவியோடைய மன்னிக்கணும் ஏலியோடைய காலத்துல அது முடிவுக்கு வருது. ஆண்டவர் சொன்னது என்னமோ நிச்சயமாய் நடத்துவேன், நித்தியமா நடத்துவேன், நான் தலைமுறை தோறும் நடத்துவேன், எல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஏலி கோத்திரத்தின் காலத்துல, ஏலியினுடைய தலைமுறை காலத்துல கர்த்தர் ஏலியை பார்த்து சொல்றாரு, உன்னோட எல்லாம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், இதுக்கு மேல ஊழியம் உனக்கு இல்லைங்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேவி கோத்திரம் வருது, ஆனா ஆரோனின் சந்ததி வரல. அதுக்கப்புறம் சாமுவேல்கிட்ட போயிடுறாரு ஆண்டவர். ஆசாரியத்துவம் எங்க போயிடுது? சாமுவேல் கிட்ட போயிடுது. சாமுவேல் பத்தி நம்ம எல்லாரும் தெரியும், எல்கானாவுடைய பையன். ஸோ அங்க போயிடுது. ஏன் ஆண்டவர் வாக்கு பண்ணி ஆண்டவர் சொன்னார்னா அவர் ஒரு முறை சொல்லி மனமாறுகிறவர் அல்ல. அவர் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை பத்தி மறுமுறை யோசிக்கிறவரும் அல்ல. அப்படி சொல்லுகிற ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்து விட்டு ஒரு தலைமுறை காலத்துல சொல்றாரு, இனிமேல் உங்க தலைமுறைக்கு ஊழியம் கிடையாது, நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருங்க, இதோட முடிச்சிடுங்க, ஊழியத்தை உங்களோட நான் முடித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் வேற ஆளை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இதான் ஆக்சுவலா சொல்ற விஷயம். ஆரம்பிக்கும் போது தலைமுறையாக உனக்கு உண்டுன்னு சொல்ற ஆண்டவர் ஒரு தலைமுறையில் இனிமேல் உனக்கு ஊழியமே கிடையாது, உன்னோட முடிஞ்சிருச்சுங்கிறார். என்ன காரணம்? ஆண்டவர் நம்ம அத்தனை பேரையுமே இதே மாதிரி தான் அழைச்சிருக்கு. வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் வருகிறது இல்லை. இங்க நம்ம இருக்கிற அத்தனை பேருமே ஆரோனை போல ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தான். அது என்ன ஊழியமா இருக்கட்டும், அது மெய்ப்பனாக இருக்கட்டும், போதகராக இருக்கட்டும், அல்லது சுவிசேஷகராக, தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலராக, என்ன வேணா இருக்கட்டும்,
எல்லா ஊழியமும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு எல்லாத்தையும் திட்டம் பண்ணி தான் கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேருமே சும்மா மினிஸ்ட்ரிக்கு வரவே இல்லை. ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட ஆண்டவர் எதையோ பார்த்ததனுடைய விளைவு தான் இந்த ஊழியம். ஏன்னா வசனம் சொல்றது, உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை தெரிந்து கொண்டார். அப்ப இங்க இருக்கிற ஊழியத்துக்குன்னு வந்தவங்க, ஊழியத்தை சாதாரண யாராவது இருக்கீங்களா? நான் மினிஸ்ட்ரியில் இல்லை அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களாங்க? எனிபடி? ஊழியத்தில் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க? மாஸ்டர்ஸ் வீட்டில் விசுவாசம் இருக்கு வரக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட அன்பா பேசுவேன், அந்த அன்பா அவர் கேட்டால் என்ன? இப்போ நான் அன்பா தான் பேச போகிறேன். அதுக்கு தான் சொல்றேன், சகோதரர்கள் அடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். சரி, ஓகே ரைட். நீங்க கேட்கறது இங்கே மறந்துடணும். கவனிங்க. அப்ப இந்த ஊழியம் அத்தனை பேரும் இங்க இருக்கிற அவரை தவிர மிச்சம் எல்லாருமே அவரும் வந்துடும் ஊழியத்துக்கு இன்னைக்கு விசுவாசிகள். சரி, அப்ப இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் நம்ம அத்தனை பேரையும் அழைச்சிருக்கிறார். உண்மையுள்ளவர் என்ற கருதி ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை ஆண்டவர் கண்டார். அதன் நிமித்தமாக நம்மளை அழைத்தார். தாவீதை அழைக்கும் போது சொல்றாரு, ஏற்றவனை அவனை கண்டேன் அப்படிங்கிறார். ஆரம்பிக்கும் போதே பார்க்கிறார். ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தார், ஆண்டவர் அழைச்சாரு, நம்மளுக்கு ஊழியத்துக்கு கொண்டாந்தார். நாமும் ஆரோனை போல அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஊழியம் முடிவு பரியந்தம் நடைபெற வேண்டிய ஊழியம். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நடைபெற வேண்டிய ஊழியம், பரலோகம் வரைக்கும் நடக்கிற ஊழியம். ஆனால் இந்த ஊழியம் பல நேரங்களிலே பாதியிலே முடிவடைந்து விடுகிறது. இந்த ஊழியம் பல இடத்துல ஆண்டவர் நம்மளை விட்டு எடுத்துறாரு. ஆனா என்னன்னா, எடுத்துட்டாருங்கிறதே நமக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஊழியத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறார். எப்படி சொல்றீங்க? அந்நிய பாஷை பேசுறாரு. அந்நிய பாஷை பேசுறது ஆண்டவர் கூட இருக்கிறாருன்றதுக்கான அர்த்தம் இல்லை. அந்நிய பாஷை பேசுறது பிராக்டிஸ்ல கூட வந்துடும். 10 வருஷமா பேசிட்டே இருந்தீங்கன்னா 11 வருஷம் சும்மாவே ஒரு வாயில. ஏன்னா நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சு பேசுறதே இல்லை அந்நிய பாஷைக்கு. ஏன்னா வியாக்கணம் உள்ளவர்கள் பக்கத்துல இல்லை. பல நேரங்களில் நம்ம அந்நிய பாஷை பேசும்போது சரி, ஊழியத்தில் அற்புத அடையாளம் நடக்குது, அதனால ஆண்டவர் எப்போ இருக்கிறாரு. அற்புத அடையாளங்களை வைத்து உங்க ஊழியத்தில் ஆண்டவர் இருக்கிறார் நீங்க கணிக்க முடியாது. ஏன்னா அற்புத அடையாளங்களை நடைபெற்றவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை தோற்கும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. கர்த்தர் சொன்னார், உங்களை அறிய தெரியாது. அப்போ மிராக்கிள்ஸோ அது நடக்கிறதான அற்புதமோ ஊழியத்துக்கான அளவு கூட இல்லை. நான் சொல்ற புரியுதா? மினிஸ்ட்ரியில ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறதுக்கான அளவுகோல் ஊழியம் நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. ஊழியத்தில் நடக்கிறதான ரிசல்ட்ஸ், ஊழியத்தில் வரக்கூடியதான ஆஃபரிங், சபையில் வரக்கூடியதான கூட்டம், இது எதுவுமே ஊழியத்துக்கான அளவுகோல் இல்லை. ஊழியத்துக்கான அளவுகோல் கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்றதான் அளவுகோல். என் கூட இல்லாம நான் கர்த்தரே இல்லாம ஊழியத்தை பண்ணி முடியும். ஓட்டத்தை ஓடி முடிச்சிட முடியும். எத்தனையோ பேர் அப்படி ஓடி முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? நம்முடைய ஊழியம் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்து முடிக்கணும். அவர் கூட இருந்து நடத்தி முடிச்சு நம்ம அப்படி உள்ள போகும்போது தான் கர்த்தர் சொல்வாரு, உண்மையும் உத்தமும் உள்ளவர்களே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லுவார். அப்படி கர்த்தர் கூட இல்லாம ஊழியத்தை முடிச்சா நமக்கே தெரியாது. நாம போவோம், ஆனா ஆண்டவர் சொல்வாரு, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்றிருக்கும்னு சொல்லுவார். நமக்கு அங்கதான் தெரிய வரும். அப்பதான் கேட்பாங்க, இல்ல ஆண்டவரே நாங்க மினிஸ்ட்ரியில அதை செஞ்சோம், இதை செஞ்சோம் எல்லாம் செஞ்சா நீ ஏன் கூட இல்லப்பா. மோசே எடுத்து கண்மலை அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு, எல்லாரும் குடிச்சாங்க, மினிஸ்ட்ரி சக்சஸ். ஊழியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அத்தனை பேர் குடிச்சு முடிச்சாச்சு, மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. மோசே நிம்மதியா போய் உட்காந்துருப்பாரு, எல்லாருக்கும் தண்ணி குடிச்சாச்சுப்பா, வேலை முடிஞ்சு அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவனுக்கு நீ போக மாட்டேன்றாரு. ஏன்? வா மினிஸ்ட்ரி ஃபெயிலியர், உன்னுடைய மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். ஒரு இது சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டைனமா. அந்த மாதிரி ஊழியம் சக்சஸ். 50 ஆண்டு காலம் ஓடி ஊழியத்திலே பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், செய்து முடித்து விட்டார். 25 ஆண்டு காலம் செய்து முடித்து விட்டார். எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன்னா அப்படின்னு ஒரு சின்ன சுய பரிசோதனை தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறது. இப்ப நான் பேச போற விஷயம் அனைத்தும் பெங்களூரை சார்ந்தது அல்ல. நான் பேச போறது எல்லாமே பெங்களூருக்கு வெளியே. நான் பேச போற ஊழியக்காரங்க அத்தனை பேருமே யாரு? பெங்களூருக்கு வெளியே இருக்கிறவங்க. இன்னும் கூட நீங்க இந்தியாவுக்கு வெளியே கூட வச்சுக்கலாம். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, மாலத்தீவு, அங்க இருக்கிற ஊழியக்காரங்களை பத்தி நான் பேச போறேன், நீங்க வச்சுக்கலாம். சரியா? பல நேரங்கள்ல நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கறதே இல்ல.
அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், இவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், அந்த சபை போகாது, அவன் உட்பட மாட்டான், இவன் தேர மாட்டான், இந்த ஊழியர் நடக்காது, அவன் க்ளோஸ், எல்லாம் தெரியும். நான் போவேன் மட்டும் அவருக்கு தெரியாது. அதுதான் நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே. ஆனா வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மளதான் சுய பரிசோதனை பண்ண பார்க்கணும். முதல்ல உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடு. நாம நம்மளை பார்க்கறதே கிடையாது. விசுவாசியை கன்ஃபார்மா சொல்லிடுவோம், நீ இப்படிலாம் இருந்தா அவ்வளவுதான், போக மாட்டேன், உண்மை, நல்லா செஞ்சிருவோம். ஆனா நாம போவோமா? நமக்கு என்னைக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் போவோம்னு. எதனால நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, நான் இத்தனை வருஷம் வீட்டுல இருந்துக்கிறேன், ஒரு நாள் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து எனக்கு ஆண்டவர் ஆத்மா கொடுத்திருக்கிறாரு, சொந்த இடம் கொடுத்திருக்காரு, சர்ச் கொடுத்திருக்காரு, மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காரு, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஏலியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பிரதான ஆசாரியன் அன்னைக்கு இஸ்ரவேல்ல இருக்கிறதுலயே தி பெஸ்ட் ஊழியக்காரன், நம்பர் 1 ஊழியக்காரன் அவன் தான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னையோட ஊழியம் முடிஞ்சுங்கிறாரு, இதுக்கப்புறம் உன் தலைமுறையில ஒருத்தோட ஊழியக்காரன் வரமாட்டான், உன்னோட க்ளோஸ் அப்படிங்கிறார். என்ன காரணமாக இருக்கு? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போகிறோம். அதாவது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, பலிக்கு பெருகுவீங்க, நீங்க 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இதெல்லாம் பிரசங்கத்துக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நடந்தா நல்லது, நல்லது தானே. இந்த எதுக்கு சொல்லி வரணும்? சொல்லாம வந்தா கூட சந்தோஷம் தானே. எது சொல்லணும்னா, நீ ரொம்ப 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்கன்னா கீழே விழுந்துருவேன், காஷன் தான் சொல்லணும். ஹைவேஸ்ல அப்படிதான் போர்டு வச்சிருப்பான். நீங்கள் போகிற வழி ரொம்ப நைஸ் ரோடாக இருக்கிறது, எவ்வளவு போக முடியுமோ போக, உங்களுக்கு ஆக்சிடென்டே ஆகாது போர்டு இருக்காது. ஆனா என்ன போர்டு இருக்கும்? காஷன் போர்டு இருக்கும். கர்வ் வருகிறது, மெதுவாக போங்க, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, மெதுவாக போங்க, இதுக்கு மேல போனீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும், அப்படிதான் வச்சிருப்போம். நமக்கு எப்பவுமே தேவை எச்சரிப்பு தான், காஷன் தான். ஆசீர்வாதத்துக்கு பிரசங்கமே தேவையில்லை, அது தானா நடக்கும். நடந்தாலும் சந்தோஷம். இப்போ உங்களை யாராவது திடீர்னு ஒரு விசுவாசி வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தா வேணும்னு சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு முன்னறிவிக்கவில்லை, தயவு செய்து வேண்டாம், என்கிட்ட கர்த்தர் சொன்ன பிறகு வாங்கிக்கணும்னு சொல்ல போறோம். கர்த்தர் சோத்திரம், அறியாத நேரத்தில் இணையாத வேலையிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார், சோத்திரம் சோத்திரம் மட்டும் நம்ம விடுறோம். அதுக்கு நமக்கு முன்னெச்சரிப்பை தீர்க்க தரிசி வந்து சொல்லணுமா? காலையில் எந்த தீர்க்க தரிசியா சொல்லணுமா? இன்று உன்னை தேடி ஒரு விசுவாசி வருவார், விட்டு விடாதே, காத்திரு, கதவை திறந்து கொண்டு உட்கார்ந்துரு, திடீரென்று வருவார், 10 லட்ச ரூபாய் கொடுப்பார், சிவப்பு சட்டையும் பச்சை பட்டை, இதெல்லாம் தேவையே இல்லை. எவன் வந்தாலும் முடிக்க போறோம் நம்ம, இல்லையா? நமக்கு யார் தேவை? கார் எடுக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கு, பிரேக் ரொம்ப லூஸா இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு, இந்த காஷன் தான் எனக்கு வேணும். ஆக்சிடென்ட் ஆக ஒரு காஷன் தான் வேணும். எனக்கு ஆசீர்வாதத்துடைய அவசியமே கிடையாது, காஷனே வேணும். ஏன்னா உண்மை உள்ள மனுஷனாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் எனக்கு தானாய் வரும். யாரும் எனக்கு எச்சரிப்பெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு கொடுக்கணும்? நான் ஊழியத்தில் கடைசி வரைக்கும் ஓடி முடிப்பேனாங்கிறதுக்கு தான் எனக்கு தேவை. 100 மார்க் எடுக்கிற பையனை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ 100 மார்க் எடுக்கிறப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடும் பாரு, உனக்கு ஒரு நல்ல ப்ராலசி போட்டுருப்பான், அவனே தெரியும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் எனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஃபெயில் ஆகிற பையனுக்கு தான் சொல்லணும், கேர்ஃபுல்லாக ஃபெயில் ஆனால் வாழ்க்கை போயிடும், நாசமாக போயிடும் அப்படின்னு. அப்போ நம்ம இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் எதை எதிர்பார்க்குறோம்? ஆசீர்வாதமான பிரசங்களை எதிர்பார்க்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, அந்த பெங்களூர் பிரேயர் ஃபெலோஷிப்புக்கு வந்து பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு வந்ததில்ல, இந்த ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் மட்டும்தான் தேவையான ஜப குறிப்புக்கு ஜெபம் பண்ணாங்க. உண்மையிலே அவர் பண்ண ஜப குறிப்பு அத்தனையும் தேவையான ஜப குறிப்பு, இல்லையா? கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல வீடு கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். எத்தனையோ ஊழியர்கள் லேண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள், லேண்ட் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். அப்படிலாம் அவர் பண்ணவே இல்லை. ஒரு மனதுக்கு ஜெபம் பண்ணாரு, நல்ல ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ணாரு, நல்ல வார்த்தைக்கு ஜெபம் பண்ணாரு. ஆக்சுவலா இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டா இருந்தா வீடு வாசல்லாம் தானா வந்துடும், இல்லையா? நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ரொம்ப பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் போறதில்லை, ஏன்னா எனக்கு கூட மாட்டாங்க, எனக்கு தெரியும். அப்படி போனோம்னா எங்கேயாவது கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நான் பண்ற ஜெபம் என்னவா இருக்குன்னா, ஆண்டவரே இப்போ இவங்க பண்றது எதுவும் என் மெசேஜில் வந்துடக்கூடாது, ஆண்டவரை கோபத்தை நான் பேசவே கூடாது, என் வாய்க்கு காவல் வைக்கணும் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் அக்கிரமமா அநியாயமா இருக்கும், கொரியால, இல்லையா? அப்போ நமக்கு தேவை சுய பரிசோதனை, அதான் தேவை. ஏலியினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன் கர்த்தர் அவன் அதோடு கூட ஒழிச்சிட்டார் அப்படின்னு கேட்டா, ஒரு 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஜெபம் முடிக்கலாம். முதலாவது வாசிங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஏலியினுடைய முதல் வீழ்ச்சி என்ன வீழ்ச்சி? ஏலி ஆசாரியத்துக்கு
கூடாரத்தின் வாசலிலே ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்து இருந்தான் அப்படின்னு. ஏங்க இது ஒரு தப்பான விஷயமா? ஏன் உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்டா உட்காரக்கூடாது. வாசிங்க எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். வசனம் என்ன சொல்லுது? ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? நிக்கணும். எதுக்கு நிக்கணும்? ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல மத்தியஸ்தரா நிக்கணும். ஆரோனை அழைக்கும் போதே கர்த்தர் கொடுத்ததான மிக முக்கியமான பொறுப்பு என்னன்னா, நீ ஜனங்களின் பாவத்தை சுமக்கிறவனாய் நிக்கணும்னு சொல்ற. போய் ஜனங்களுடைய பாவத்துக்காக நின்றா மன்றாடணும். எபிரேயர் வசனம் தெளிவா சொல்லுது, பழைய ஏற்பாட்ட ஆசாரிப்பு கூடாரத்துல ஊழியக்காரனாகிய பிரதான ஆசாரியர் ஒரு நாளும் ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது, நிற்பான். அதனாலதான் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யும் போது நிறைய பொருட்கள் ஆண்டவர் செய்ய சொல்வார். திரைச்சீலை செய்ய சொல்வாரு, 7 கிளை உள்ள பொன்புத்தோட செய்ய சொல்வாரு, எல்லாம் செய்வார். ஏன் மேஜை கூட செய்ய சொல்வாரு, சமூகத்தின் மேஜையை செய்ய சொல்வாரு. ஆனா சேர் செய்ய சொல்ல மாட்டார், நாற்காலி செய்ய சொல்லவே மாட்டார் ஆண்டவர். அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. அத்தனையும் இருக்கும். வெண்கல தொட்டி இருக்கும், அப்புறம் வந்துட்டு திரைச்சீலை இருக்கும், அப்புறம் ஆட்டுத்தோல் போட்டிய தபசுத்தோல் போட்டிய திரைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா எது இருக்காது? சேர் இருக்காது. ஏன் சேர் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரம்ங்கிறது மிக முக்கியமான வேத பாடம். ஆசாரிப்பு கூடாரத்தை ஒரு காலத்துல வேத பாடத்தை முழுவதுமாய் படித்தவன் தான் ஊழியக்காரனாய் மாற முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு 50 வயசுக்கு மேலதான் இருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் 30 வருஷம் 25 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், போன தலைமுறை ஊழியக்காரங்கள் ஆசாரிப்பு கூடாரம் படிக்காம ஊழியக்காரனா மாறவே முடியாது. அப்படி வந்தாச்சுன்னா அவன் ஊழியத்துல அவனுடைய அடிப்படை பேசிக் பரலோகத்துக்கு போக வேண்டிய உபதேசம் தெரியலன்னு அர்த்தம். ஆசாரிப்பு கூடாரம் தான் டோட்டல் பைபிளுடைய பேஸ். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, என்ன வேணா செஞ்சுக்கோங்க. பைபிள்ல வந்து 4 கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இந்த 4 கன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து பைபிளே இருக்கு. முதலாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நோவா பேழை கட்டினது, 2வது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆசாரிப்பு கூடாரம், 3வது கன்ஸ்ட்ரக்ஷன் நெகேமியா அலங்கம் கட்டினது, 4வது கன்ஸ்ட்ரக்ஷன் இயேசுநாதர் நமக்கு அலங்கம் கட்டினது. இந்த 3ஐயும் சேர்த்து அவர் கட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் கட்டுறது தான் இந்த 3 பேரும் பூமியில கட்டுவாங்க. இந்த 3 கன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க உலக பிரகாரமா நீங்க பைபிள்ல இருந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் வரப்போற புதிய சிலையை பத்தி படிக்க முடியும், பரலோகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் அடிப்படை பேஸ் சொல்லி கொடுக்கறது. இப்ப நமக்கு அப்படிலாம் இல்ல. அழகா ஜெபம் பண்ணாரு. இப்பெல்லாம் ஊழியக்காரன் வந்து உருவாக்குறது வந்து ரொம்ப ஈஸி. எவனையாவது திட்டுங்க, அவன் நாளைக்கு ஊழியக்காரன் ஆயிடுவான். நீங்க திட்டியெல்லாம் பாருங்க, உங்களுடைய விசுவாசியை திட்டி பாருங்க, வீட்டுல சர்ச்சை வந்துடும். அவ்வளவுதான், அவர் ஆசாரியன் ஆயிடுவார். அன்னைக்கு அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கிறோம். ரொம்ப ஈஸி. இப்ப இருக்கிறதுலாம் ஒரு காலத்துல ஊழியக்காரன் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் இன்னொரு ஊழியக்காரன் 10-15 வருஷம் இருக்கணும். அவருடைய வேட்டி வரைக்கும் தோச்சு போடணும், செருப்பு வரைக்கும் தோச்சு கொடுப்பாங்க. அந்த தாழ்மையெல்லாம் கத்துக்கிட்டு தான் அவங்க லீடரா மாறினாங்க, சீஷத்துவத்தை முடிச்சுட்டு. இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணுமே அவசியமே கிடையாது. தப்பாவும் எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு ட்ரெயின் ஓடிடுவேன், நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. இப்பெல்லாம் 3 வருஷம் காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே அவர் ரெவரண்ட் ஆயிடுறாரு. 3 வருஷம் முடிச்ச உடனே ரெவரண்ட். யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துலயும் பிகாமோ எம்காமோ எம்பிஏவோ டாக்டரோ இன்ஜினியரோ ஃப்ரெஷரை எடுக்கவே மாட்டான். முதல்ல கொண்டு போய் வேலைக்கு பார்க்க சொல்லுவான், அசிஸ்டண்டா எங்கேயாவது இருக்க சொல்லுவான். கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனாதான் பெரிய வேலையை கொடுப்பாங்க. பிராக்டிஸே இல்லாம பெரிய வேலையில வந்து உட்கார ஒரே ஆள் தான் அந்த ரெவரண்ட் மட்டும், பாஸ்டர்கள் தான். யாரும் கோச்சிக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நிஜம், யாருக்கிட்டையும் அசிஸ்டண்டா இருக்கிறது இல்லை, ஒன்றும் கிடையாது. 3 வருஷம் காலேஜ் முடிக்க வேண்டியது, பிடெக் எம்டெக் எம்டிபி பிடிபி, அவ்வளவுதான், போயிட்டே இருக்க வேண்டியது. சர்ச்சையாக நேரம் போய் உட்காந்துக்க வேண்டியது. நான் படிக்கிறத குற்றமா சொல்லல, போய் உட்காந்து ஒரு ஊழியக்காரன்கிட்ட ஒரு 10 வருஷம் 5 வருஷம் உட்காந்து படிச்சு பாருங்க. அந்த ஊழியக்காரன் நரகத்துக்கு போயிடுவேன் வரைக்கும் திட்டுவான், கன்ஃபார்மா திட்டுவாரு. அதுதான் உருவாக்கும், உன்னுடைய நூக்கன் கான்வென்ஸை உடைக்கும். உன்னுடைய காரியங்களை நீ ஆண்டவர் அவனை நல்லா திட்டினோன்னு நீ நைட்டு போய் ஜெபம் பண்ணி அழுவ, இந்த ஆள்கிட்ட ஆண்டவரை என்ன விட்டீங்க, இந்த ஆள் கண்டபடி பேசுறானே, ஆண்டவர் சொல்றாரு அவங்ககிட்டே இருந்தாரு, அவன் தான் அவனுக்கு கரெக்ட், அவங்ககிட்டே இருந்தாரு. காலைல வரும்போது கூட
பாபாஜி பாஸ்டர் சாட்சி சொன்னாரு, லேட்டா எழுச்சி ஜோம் பண்ணா ரோட்ல போய் முட்டி போட சொல்லுவாங்களாம். அப்படி பட்டவங்கிட்ட வளர்ந்தாதான் நல்ல ஊழியராக வர முடியும். இப்ப அப்படிலாம் இல்ல. 3 வருஷம் முடிச்ச உடனே அங்கேயே முடிக்கும் போதே நமக்கு தலையில 2 கொம்பு வச்சு கொடுத்துறாங்க. ஃப்ரம் டுடே யூ ஆர் ரெவரண்ட், ஃப்ரம் டுடே யூ ஆர் த பாஸ்டர். அவன் பாஸ்டர் மாமி அங்கேயே செலக்ட் பண்ணிடுறான். சரி ஆத்மா நான் வெளியே பண்றேன்னா வீட்டுல பண்ணிட்டு இருக்கான். உட்கால செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடக்குது. அன்னைக்கெல்லாம் அந்த ஆசாரிப்பு கூடத்தினுடைய பாடம் படிக்காம அதை சொல்லி கொடுக்காம ஊழியக்காரனா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதோ பலிபீடத்தை பத்தியாவது படிச்சிருக்கணும். இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படியே 23ஆம் சங்கீதத்தை 2 தடவை தெளிவில்லாம குறையில்லாம சொல்ல கத்துக்கிட்டா ஒரு ஊழியக்காரர், அவ்வளவுதான். அப்படி ஆகி போச்சு. நான் சொல்றது அந்த மாதிரி பாருங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆசாரிப்பு கூடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேரே இருக்காது, ஆசனமே இருக்காது. கர்த்தர் என்ன சொன்னாரு, நீ அங்க நிக்கணும், நின்றுகிட்டு தான் இருக்கணும். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரனுக்கு பூமியிலே உட்கார்வதற்கான இடமே கிடையாது. There is no settlement for the servant of God in this world. நீ உட்கார்ந்து இளைப்பாறுவதற்கோ ரெஸ்ட் எடுப்பதற்கான இடம் இந்த பூமி கிடையாது. நீ மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் வெளிப்படுகிற வரைக்கும் நீ நிற்கிறவனைத்தான் இருக்கணும். அதுதான் ஊழியக்காரன். அது இன்னைக்கும் பொருந்தும். எப்படிங்க நியாயப்பிரமாணம் இன்னைக்கு பொருந்துமா, எப்படி பொருந்தும் நான் கடைசியா சொல்றேன். ஆனா இன்னைக்கு நாம உட்கார விரும்புறோம். ஊழியத்துக்கு வரும்போதே உட்கார விரும்புறோம். வரும்போதே அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, 2 வருஷத்துக்குள்ள ஊழியத்துல செட்டில் ஆயிருந்தோம். சில டினாமினேஷன்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஜனங்கிட்ட கேளுங்க. ஜனங்கிட்ட கேட்டு முதல்ல இடம் வாங்குற வழியை பாருங்க. இடம் வாங்கி சர்ச்சு கட்டுற வழியை பாருங்க. ஆத்மாவே இல்லை, சர்ச்சை வச்சு என்ன பண்ணுவியா இல்லையா? ஆத்மாவே இல்லை, 50 பேர் தான் இருக்கான். அதுக்கான இடம் இருக்குல்ல, சோதனை பண்ணிட்டு போங்க. அது 100 ஆகும்போது கத்தர் அதுக்கான இடத்தை கொடுப்பார். அது 200 ஆகும்போது கத்தர் அதுக்கான இடத்தை கொடுப்பார். அவரே சொல்லுவார், உன் எல்லைகளை பெரிதாக்கும்பார், உன் கூடாரத்தை பெருசாக்கும்பார். அவரே சொல்லுவார். அவருக்கு தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு வரும்போதே உன் மைண்ட்ல என்னத்தை போட்டு அனுப்புறாங்க, MBA மைண்டு, BBA மைண்டு. ஏன்னா நீங்க வரது காலேஜ், பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்துடுறீங்க, அப்படிதானே? உலக பிரகாரம் ஒரு டிகிரி முடிச்சுக்கிறீங்க. ஏன் அதை முடிக்கிறீங்க? ஒரு வேலை இது சரியில்லாட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது இல்லாட்டி அது பார்த்துக்கலாம், ஒரு சேஃப்டி. ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு வரும்போது சாரா நவரஜாமா தான், சாரா நவரஜாமாவுடைய ஊழியத்தில் வரும்போது யாராவது வரேன்னாங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. என்ன பண்ணிருக்க? டாக்டர். சர்டிபிகேட் இருக்கா? ஆமா. உண்மையை சொல்லு. ஆமா இருக்கு, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வருவாங்க. அங்க ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அடுப்பு மாதிரி ஒண்ணு. அதை கிழிச்சு அதை போடும்பாங்க. உண்மை, அதை கிழிச்சு அதை போடும்பாங்க. நீ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரீங்கன்னா, இத்தனை வருஷம் நீ படிச்ச டாக்டர் படம் தூக்கி போடு, பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இப்பவா ஊழியத்துக்கும்பாங்க. எத்தனையோ பேர் திரும்பி போயிடுவான். 100க்கு 2 பேர் கிழிச்சு போட்டு ஊழியத்துக்கு வருவான். அவன் தான் கடைசி வரைக்கும் ஊழியக்காரன் நிற்பான். ஏன் இன்னைக்கு வரும்போதே பின்னாடி ஒரு BBA, ஒரு MBA. நீங்க படிக்கிறதா குற்றமா சொல்லவே இல்லை. ஆனா அந்த BBAவும் MBAவும் என்ன பண்ணுதுன்னா, உன்னை ஊழியத்துல உட்கார சொல்லுது, சேர் ரெடி பண்ண சொல்லுது, ஜனங்கிட்ட ஐடியா பண்ணி காசு வாங்க சொல்லுது, எப்படி எப்படிலாம் சர்ச்சு கட்டுறதுக்கு என்னென்ன வாங்கணுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுது. உண்டியல் கொடுக்க சொல்லாமா, பிரியாணி போட சொல்லாமா, டிஷர்ட் விற்கலாமா, வடை விற்கலாமா, டிக்கெட் போடலாமா, இல்லைன்னா வந்துட்டு ப்ரோக்ராம் நடத்தலாமா, பல்கலை நிகழ்ச்சி நடத்தலாமா, இல்லைன்னா அரசியல்வாதியை கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தலாமா. எதுக்கு கேட்டு பாருங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் முலாம் பூசுவோம். என்ன முலாம் பூசுவோம்? ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறது. ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு அவருக்கு தெரியும். என் சபையை நான் கட்டுவேன் அவரே சொல்லி வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம வேலை தோட்டத்தை காவல் காக்கிறது மட்டும்தான். கொடுக்கிற சபையை ஒழுங்கா பாதுகாத்து அவர் கையில் ஒப்படைக்கிறது நம்முடைய வேலை. நம்மளை யார் மாடிஃபை பண்ண சொன்னது? ஒரு சிலர் கேட்பாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும் மினிஸ்ட்ரியில? நம்முடைய அறிவை யூஸ் பண்ணணுமா? பண்ணிடாது. ஒரு ஜோம் பண்ண அழகா மூளையை யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்? அதை அழகா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நான் சொல்றது நிஜம். ஏன்னா நம்ம பண்றது ஆவியில ஊழியம். நம்ம மூளை மாம்சத்துல யோசிக்கும். ஆவியில யோசிக்கிற வர வரைக்கும், தேவனுடைய யோசனை நமக்குள்ள வர வரைக்கும் இந்த மூளையை யூஸ் பண்ணவே கூடாது. மோசே கிட்ட எகிப்தில் வல்லவனாக இருந்தான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் அவன் வல்லவனாக இருந்தான். கூப்பிட்டு வந்தாரு மீதியான் தேசத்துக்கு. என்ன பண்ணோம்? ஆடுமைய இல்ல, நான் வந்து பார்வன் குமாரத்தின் மகன், பரவாயில்ல ஆடுமை. ஏன் ஆடுமைக்கிற? நீ மெயின் நான் சொல்றேன். 40 வருஷம் ஒரே மலைகிட்ட வெறும் ஆடு மேய்க்கிற வேலை தான். மாமா ஆடு கொடுத்தாரு, பொன்னையும் கொடுத்தாரு, மேய்ப்ப ஆடு.
நல்லா 40 வருஷம் மாடு மேய்ச்ச ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் கூப்பிடுறாரு, மோசே எகிப்துக்கு போவோமா? போலாமே, பேசணுமே. அங்க எனக்கு பேச்சு வராது. என்ன பேச்சு வராது? நான் திக்குவாய் மந்தனாவை எப்படி பேசுவேன்? இவ்வளவுதான் எனக்கு வரும். ஏன்னா 40 வருஷமா நான் இதை தான் செஞ்சிருக்கிறேன். என் வாய் திக்குவாய் மந்தனாவும். நவ் யூ ஆர் செலக்டட். ஏன் நீ பேசுற உன் அறிவு பார்வர்கிட்ட தேவையே இல்லை. நான் சொல்றத ஏன் அறிவு தான் உனக்கு வேணும். நீ தான் சொல்ற. இன்னைக்கு நாம எகிப்தின் கலைகளின் வாக்கில் வல்லவன் மாதிரி இங்க இருக்கிற MBA BBA எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்து அதை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது? மினிஸ்ட்ரியில இம்ப்ளிமெண்ட் பண்றது. இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வேற நாம என்ன சொல்றோம்? எகிப்தை பார்க்கும் பெரியதாக, உலகத்தை விட பெருசா, சினிமா தியேட்டரை விட, ஆடிட்டோரியத்தை விட பெஸ்ட் ஆண்டவர் ஒரு சர்ச் கட்டுறேன். ஏன்பா நீ அப்படி கட்டுற? நான் வந்து காணாத தேவனுக்கே ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். நான் காண்கிற தேவனை ஆராதிக்கிறேன். அவருக்கு இன்னும் பெருசா கட்டுவேன். ஆண்டவர்கிட்ட இப்படி மோசே சொல்லிதான் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. மோசே யாரு? ராமசேஸ்க்கு ஒரு ஊரு கட்டினாலு. யாத்திராம 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ராமசேஸ்க்கு ஒரு ஊரே கட்டுறாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட அந்த இன்ஜினியர் அவனை கூப்பிட்டு 40 வருஷம் ஆரம்பிக்க விட்டுவிட்டு கடைசியா சொல்றாரு, மோசே எனக்கு ஒரு கூடாரம் கட்டணும். மோசே கட்டலான்றவர என்ன சைஸ்? 300 முழம். 300 முழம்னா 450 அடி. ராமசேஸ்க்கு ஊரை கட்டியிருக்கிறாரு. 450 அடி. ஒரு சின்ன டென்ட் நம்ம பார்வைக்கு. கட்டிடலான்றவர மோசே, ஆண்டவரே நான் சொல்ற மாதிரி கட்டணும், சரியா? மலையிலே நான் கண்டித்த மாதிரியின்படி கட்டுவதற்கு எச்சரிக்கையாரு. சரிங்க ஆண்டவரே. திருப்பி கீழே வரான். மோசே, ஆண்டவரே நான் சொன்ன மாதிரி கட்டணும். 3ஆவது தடவை மோசே, ஆண்டவரே நான் எப்படி சொன்னா அப்படியே கட்டணும். ஆண்டவரே நான் ராமசேஸ்கே ஊர் கட்டுவேன், அதனாலதான் சொல்றேன் அந்த மாதிரி கட்டக்கூடாது. உன் அறிவை யூஸ் பண்ணாத மோசே. நான் ஒண்ணு சொல்லுவேன்ப்பா, அதை செய். என் ஊழியத்துல நான் சொல்றதை செய்கிற கீழ்ப்படிதல் உள்ளவன் தான் தேவையே தவிர தன் மூளையை யூஸ் பண்ற அறிவாளி எனக்கு வேணவே வேணாம். ஏன்னா அவர் சகல ஞானத்திலும் பெரியவர். அவருக்கு தெரியும் இன்னைக்கு ஊழியத்தினுடைய வீழ்ச்சி எங்க இருக்கு. நம்ம மூளையை யூஸ் பண்ணி, ஐடியாவை யூஸ் பண்ணி இப்படி போலாமா அப்படி போலாமா, ஆண்டவர் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன் சர்ச்சுக்குன்னு சொன்னா உட்காந்து அடுத்து நீங்க பண்ண வேண்டியது மிக முக்கியமானது. மனைவி கையை கூப்பிட்டு வாமா நம்ம 2 பேர் ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் போடுவோம், ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு ஜெபம் பண்ணுவோம். ஆனா நம்ம மூளை என்ன சொல்லும்? நீ இப்படியே இருந்தா இப்படி கத்துவ, நீ ஏதாவது ஒன்று செய்யணும்ல, நீ ஏதாவது ஒன்று செய்யணும்ல. என்ன பண்ணலாம்? HDFC பேங்க்ல என்ன பண்ணுவோம்? லோனுக்கு போயிடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். விசுவாசிகள் தங்களுடைய தங்க நகைகளை கொண்டு வந்து கொடுப்பீங்கனால் நாங்கள் அதை வைத்து விட்டு பின்னாட்களை 5 வருஷம் கழிச்சு திருப்பி தருவோம். உங்கள் பத்திரங்கள் இருக்குமானால் தயவு செய்து கொடுங்கள், நாங்கள் அதை திருப்பி தருவோம். உங்கள் PF பணம் இருக்குமானால், ரிட்டையர்மெண்ட் பணம் இருக்குமானால் இப்பொழுது கொடுத்தால் 5 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுப்போம். இதை யார் உங்களுக்கு சொல்ல சொன்னா? யார் இப்படி கேட்க சொன்னா? ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை கட்டணும்னு சொல்ற ஆண்டவர் உங்களை கொண்டும் கட்டுவார். உங்களை கொண்டும் கட்டுவார். உங்களுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி தான் உங்களை கூப்பிட்டார் ஆண்டவர். சும்மா கூப்பிடவே இல்லை. இந்த வயனால முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்களை கூப்பிட்டாரு. உங்களாலே என்னாலேயும் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கூப்பிட்டாரு. அவர் ஏன் விஜய் மல்லையாவை கூப்பிடல? அந்த ஆளால கட்ட முடியும்னு அவருக்கு தெரியும். உங்களால என்னால கட்ட முடியாதுன்னு தெரியும், அதனாலதான் கட்ட கூப்பிட்டாரு. கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சனால்தான் கூப்பிட்டு நீ நில்லு நான் கட்டுறேன் பாரு. அவரை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணிப்பாரு? நீங்க நில்லுங்க ஆண்டவரை, நான் கட்டுறேன் பாரு. ஆண்டவருக்கு தேவை முடியாதவன் தான். அப்பதான் அவர் தோல்ல தூக்கி உட்கார வச்சு கூட்டிட்டு போவாரு. நாம என்ன பண்றோம்? உடனே நம்ம மூளையை கசக்கி பிழிஞ்சு உடனே ஒரு கமிட்டி அமைச்சு, அந்த கமிட்டியில ஒரு இன்ஜினியர், ஒரு ஆடிட்டர், ஒரு வக்கீல், நமக்கு தேவையான கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் போடுவோம். அது ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ரிக்ஷா ஓட்டுகிறவர், ஒரு டாய்லெட் கிளீன் பண்றவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவங்க யாருக்கும் ஆவி இருக்கவே இருக்காது. இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் மட்டும்தான் ஆவி இருக்கும். ஏன்னா அவன் படிச்ச ஆவி இருக்கு. நம்ம போடும் போதே கமிட்டியில அவனை தான் போடுவோம் பாருங்க, இல்லையா? ஏசுநாதர் செலக்ட் பண்ணும்போது சுங்க வசூலிக்கிறவர் செலக்ட் பண்ணாரு, மீன் பிடிக்கிறவனையும் செலக்ட் பண்றாரு. அதுலயும் மீன் பிடிக்க தெரிஞ்சு மீன் பிடிக்க முடியாத ஃபெயிலியரான மீன் பிடிக்கிறவனையும் செலக்ட் பண்றாரு. தம்பி மீனே ஐயா ஐயா போவா, நம்ம தான் கரெக்ட். ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்லாம் வாங்கப்பா. நம்ம எடுக்கும் போதே நம்பர் 1 தான் பார்ப்போம். சர்ச்சில் நம்ம பார்வையே ஒரு பெரிய ஆடிட்டர் வராரு, இல்ல கவர்மெண்ட் வரக்கூடிய வரனா பிரைஸ் வரும். அதுவே நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் வராருன்னா வாங்க பிரதர், அவரையும் நம்ம குறையா சொல்ல மாட்டோம், வாங்க பிரதர் பின்னாடி. ஏன்?
இவர் தான் ட்ரஸ்டிக்கு லாய்க்கு, அவர்லாம் ட்ரஸ்டிக்கு லாய்க் பண்ண மாட்டார் அப்படின்னு யார் சொல்றது? நம்ம சொல்றோம். கர்த்தருடைய பார்வை வேறு. கர்த்தர் சொல்றாரு, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு மோசே, கட்டலாம் ஆண்டவரே. எங்க இருக்கு? இப்போ வனாந்தரத்துல இருக்கேன், சுத்தி பாரு என்ன இருக்கு? வெறும் பாலைவனம் ஆண்டவரே. ரைட், இப்போ நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ, பேப்பர் எடுத்து லிஸ்ட் போடு. ரைட் ஆண்டவரே, இந்த 12 கல் வாங்கணும் மோசே. 12 கல்லும் 12 விதமா இருக்கணும். எஸ்பி இருக்கணும், ரத்தனம் இருக்கணும், இந்திரநீலம் இருக்கணும், அப்புறம் அதுல வந்து மரகதம் இருக்கணும். 12 கல்ல எழுதிட்டேன். ஒரு துணி வாங்கணும் மோசே, இந்த துணி இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோ. மாத்திக்கிறாங்க. ரைட்டு. அப்புறம் கொப்பேர் மரம் வாங்கணும், பசும் பொண்ணு வாங்கணும், வெண்கலம் வாங்கணும், இரும்பு வாங்கணும், எல்லாம். ஆண்டவரே, நீங்க கொடுக்குற லிஸ்ட் புரியுதா? புரியுது. இதெல்லாம் எங்க போய் வாங்குறது? வனாந்தரத்துல எங்க போய் வாங்குறது? இத ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொடுத்த லிஸ்ட்டை இப்போ எடுத்து நீங்க பெங்களூர் சிட்டியில வாங்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? பெங்களூர் சிட்டியில கிடைக்காது எதுவுமே. எந்த சிட்டிலையுமே அவர் கொடுக்க மொத்தமும் ஒரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. எதுக்காவது ஒன்றுக்கு நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், ஏதோ ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் கொடுத்து லிஸ்ட் கொடுத்து வேற சொல்றாரு, இதுல எதையும் மாத்திராத. ஏன் மாத்திராத? இல்ல இதோட இந்த துணியை விட அந்த துணி கொஞ்சம் சீப்பா இருக்கு, அது கிடைக்கல, அதோட பெஸ்ட் துணி இன்னொன்று கிடைக்கும், நான் இதை வேணா பார்க்கணுமா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் என்ன சொல்லணும் அப்படியே சரி. இப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ லிஸ்டிங் கையில் வச்சுக்கிட்டு நிற்கிற இடம் பாலும் வனாந்திரம், சுற்றி முற்றி ஒரு கடை கிடையாது, எந்த ஊருக்குள்ளேயும் உணவும் மாட்டேங்கிறான், அவன் தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறான். அவனா கொண்டு போய் 12 கல் கொடுப்பான். இவ்வளோத்தையும் ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும்? கட்ட ஆரம்பி. இல்லை இவ்வளோ கேட்டு நீ ஆரம்பிடா. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட, ஆசிரியர் கூட கட்ட போகிறான் அனௌன்ஸ்மெண்ட் கூட. அவன் சொல்றான், எந்திரிச்சு ஆண்டவர் ஆசிரியர் கூடத்தை கட்ட சொல்றாரு, நீங்க கொடுக்குறவங்க கொடுக்கலாம். அவர் கேட்ட அத்தனையும் அந்த கூடாரத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. எப்படி வந்து சேர்ந்துச்சு? இந்த கூடாரத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் பக்கத்தில் உள்ள கூடாரத்தில் தான் இருந்துச்சு. எப்போ எகிப்துல இருந்து புறப்பட்டாங்களோ அப்பயே எகிப்தரோட கொள்ளையடிச்சாங்க இருக்குல்ல, இந்த கூடாரத்துக்கு தேவையானதான் அப்ப அவங்க கொடுத்து விட்டாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் கூடாரத்துல மறைவா வச்சிருந்தாரு. நீ கேட்கும் போது எல்லாம் தானே உன் கூடாரத்துக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். உங்களுடைய வேலை அவர் சொல்றது செய்யறது மட்டும். உன் தேவை எல்லாம் பரலோகம் அழகாய் சந்திக்கும், அற்புதமாய் சந்திக்கும். நீ கெஞ்ச வேண்டியதில்லை, கூத்தாட வேண்டியதில்லை, அழ வேண்டியதில்லை. 25,000 கொடுக்கக்கூடிய 25,000 பேர் தேவைன்னு சொல்ல வேண்டியதில்லை. 10,000 கொடுக்கக்கூடிய 10,000 பேர் தேவைன்னு அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. கர்த்தருக்கு ஒரு வேலை செய்கிறோம் சொல்லி பாருங்க. கர்த்தர் ஏவுகிற ஒரு மனுஷன் வந்து மொத்தத்தையும் கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். கர்த்தர் அவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்களை கட்டவே ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் என்ன? ஒரு ஆசனத்தில் உட்காரணும், செட்டில் ஆயிடணும், எப்படியாவது நிம்மதியா மூச்சு விடணும். ஒரு 100 ஆத்மா வந்த உடனே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ரெகுலர் ஒரு தசமம் காணிக்க வர தொடங்கிட்ட உடனே நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். அப்பாடா எவ்வளவு வருது மாசம் தசமம் காணிக்க? எப்படியும் ஒரு 40,000-50,000 ரூபாய் வருது. அப்போ 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி கார் வாங்கலாம். ஏன் நமக்கு 40,000 வர தொடங்கிடுச்சு. 10,000 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? இஎம்ஐ வர மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கலாம். இப்போ தசமம் காணிக்க வளர்ந்து 2 லட்சமா வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் பெரிய கார் வாங்கலாம். ஏன்? நம்ம கால்குலேட்டிவ். ஏன்னா நம்ம சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க. ஆனா வசனம் சொல்லுது, உனக்கு எனக்கு இந்த பூமியில செட்டில்மெண்டே கிடையாது. யூ மஸ்ட் ரன். நீ ஓட வேண்டும். பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் நிற்கணும், புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுக்கு நிற்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம், முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் நிக்கணும், புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன் ஓடணும். 2 தீமோத்தேயு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நீ ran, ஓடி முடிச்சிருக்கிறாரு, ஓடி இருக்கிறாரு. மனுஷன் நடக்கல. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து வசனம் எல்லாம் எடுத்து பாருங்க. நாங்கள் கடற்கரை அருகே ஓடினோம், அந்த கப்பலை பிடிக்கும்படி ஓடினோம், நாங்கள் தீவிரமாய் ஓடினோம். ஓடி இருக்கான், நடந்து கூட போறாங்க. ஏன் ஓடினான் தெரியுமா?
எனக்கு இருக்கிற நேரம் கொஞ்சம், ஆனா எனக்கு இருக்கிற பொறுப்பு அதிகம். நான் போவதற்குள்ளாக என் பொறுப்பை முடித்து விட்டு என் தேவனை சந்திக்க போகிறோம். நான் நடக்கிறவன் அல்ல, நான் நிற்கிறவன் அல்ல, நான் ஓடுகிறவன். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். 1 ராஜாக்கள் 19 ஆண்டவர் சொல்றார், எலியாவே எழுந்து போ, நீ நடக்க வேண்டிய நீ போக வேண்டிய தூரம் வெகு அதிகம். அவ்வளவுதான், ஓடிட்டே இருக்கணும். ஊழியக்காரன் உட்கார்றதுக்கு நினைக்கவே கூடாது. திருப்பியும் சொல்ல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா இதுதான் சத்தியம். உட்கார்ற ஊழியக்காரன் ஓட்டத்தை ஓடவே மாட்டான், அவன் பரலோகத்துக்கு போகவும் மாட்டான். அது அவனுடைய நியாயத்திற்கு கர்த்தர் கரத்தில் இருக்கு. அது என்னவோ அவன் கிரிக்கு தக்கதான பலன், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா உட்கார்றதுக்கு கர்த்தர் கூப்பிடல. அப்படின்னா சர்ச்சில் சேரே இருக்க கூடாதா? அதை சொல்லல. ஸ்பிரிச்சுவலி you can be rest, you must run. ஓடணும். உன்னை சுத்தி ஓடிட்டு இருக்கிறது தான் கர்த்தர் ஓட்டத்தை நியமிச்சாரு. ஒரு இடம் வரும்போது 5 வருஷம் ஆகும்போது 10 வருஷம் ஆகும்போது போதும், இப்ப எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆண்டவர் ஏன் உனக்கு சஃபிஷியண்டா கொடுத்தா தெரியுமா? குறைவா இருக்கும் போது நீ இந்த ஓட்டம் ஓடினா நிறைவா இருக்கும் போது இன்னும் ஓடுவ. 800 சிசில வண்டி இருக்கும் போதே நீ 100 கிலோமீட்டர் வேகத்துல எனக்காக ஓடினா உனக்கு நான் 1000 சிசி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுவேன். 2000 சிசி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுவேன். 3000 சிசி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுவேன். எனக்கு தேவை வேகமாய் ஓடி என் ஓட்டத்தை முடிக்கிறது. அவளுடைய ஊழியத்தை குறித்து ஜோசபஸ், பிளேவியஸ் ஜோசபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அகழ்வாய்க்காரர். இவர் இயேசு காலத்துல, அப்போஸ்தலர் காலத்துல இஸ்ரவேல்ல இருந்த ஒரு அகழ்வாராய்ச்சியாளர். அவருடைய கருத்துக்கள்ல ஒண்ணு, ஏன் பவுல் மட்டும் ஊழியம் இப்படி பண்ணான், மற்ற எல்லாரை விட பவுல் ஊழியம் மட்டும் ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னதாக ஒரு குறிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் நீங்க முன்னாடி இருக்கிற அத்தனை பேருமே உயிரோடு இருந்த இயேசுவை பார்த்தவர்கள். நான் உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்தவன். நான் மாம்சத்தில் வந்த இயேசுவை பார்க்கவில்லை, நான் ஆவியில வந்த இயேசுவை பார்த்தவன். அவர்களை விட நான் அதிகமாய் ஊழியம் பண்ணுவேன், அவர்களை விட நான் இன்னும் வேகமாய் பண்ணுவேன். அதனால பரலோகம் பவுலை நம்பிச்சு பாருங்க. என்ன போராட்டம், என்ன ஓட்டம், அவன் எதுவுமே தடுக்க முடியல பாருங்க. பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவும் தடுக்காது. ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்ங்கிற கான்பிடன்ஸ் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? இன்னைக்கு அந்த ஓட்டத்தை முடிக்கிற கான்பிடன்ஸ் இருக்குதா? இத்தனை ஊழியக்காரங்க இருக்கோமே, கர்நாடகா கூட 120 பேர் இருக்க மாட்டோமா? கர்நாடகா முழுக்க 120 பேர் இருக்க மாட்டோமா? ஒரே ஒரு 120 பேர் உலகத்தையே தலைகீழா மாத்திட்டான்னு பைபிள் சொல்லுது இல்லையா? வசனம் என்ன சொல்றது? உலகத்தை, அதோட சரியான டிரான்ஸ்லேஷன் உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் அங்க இருக்கு. ரைட் டிரான்ஸ்லேஷன் உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள். ஒரு 120 பேர் உலகத்தை தலைகீழா மாத்தினா, ஏன் கர்நாடகாவில் ஒரு 120 பேர் இல்லையா? ஏன் கர்நாடகாவை தலைகீழா மாற்ற முடியாதா? ஏன் முடியல? அவர் அழகா ஜெபம் பண்ணல, அப்போஸ்தலர் காலத்துல நடந்த மாதிரி நடக்கணும். எல்லாம் அப்போஸ்தலர் காலத்துக்கு அற்புதங்களை ஜெபம் பண்ணீங்க. நீங்க அப்போஸ்தலரா இருந்தாலும் அது நடக்கும். அது இல்லாம நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காது. புரியுதா? அப்போஸ்தலர் கால அற்புதங்கள் நடக்க வேண்டுமே பாட்டெல்லாம் கூட இருக்கு. நீங்க என்ன வேணா பாடிக்கோங்க, எத்தனை கட்டையில வேணா பாடிக்கோங்க, எவ்வளவு கீபோர்டு வச்சோம்னா பாடிக்கோங்க, கதறி பாடுங்க, உருண்டு பாடுங்க, பிறண்டு பாடுங்க, ஆனா நடக்காது. அப்போஸ்தலரா நீங்க மாறினா மட்டும்தான் நடக்கும். நமக்கு அந்த வெறி வரணும், உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் வரணும். ஆரம்பிக்கும் போது அதான் ஆண்டவர் கேட்கிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஊழியத்துல ரெஸ்ட் எடுக்க தொடங்கிட்டோம். ஊழியத்துல நமக்கு ஒரு அசதி வந்துருச்சு. இப்போ ஒரு சாட்டிஸ்பாக்சன், சேர்ல உட்காந்தாச்சு நிம்மதியா. இப்போ நம்முடைய வேலை என்ன? அப்பாடா ஆசாரிப்பு கூட உட்கார்ந்தோம்பா. ஏன்? இதோ நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆசாரிப்பு கூட. அதுல நம்ம சுய பெரியமா பேசி முடிக்கிறதுக்கே 10 வருஷம் போச்சு. நான் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? நான் வெறும் பைபிளோட வாழ தெரியுமா? ஒருவேளை சாப்பாடு இல்லாம வாங்க தெரியுமா? தெரியுமே, ஆண்டவருக்கு தெரியுமே எல்லாம். தெரியாதானே? ஒரு சில நம்மளாம் சில ஆட்கள் பிரசங்கம் பண்ண எழுந்திருக்கும் போதே கீழே இருக்க விசுவாசித்தோம்ல, அவன் சொல்றான், இப்ப இவருக்கு சாட்சி சொல்லுவார் பாரு. அவன் நான் ஒரு காலத்துல சொன்னா அவன் சொல்றான், நம்ம மெசேஜ் அவன் மனப்பாடமா சொல்றான். ஏன்னா அவன் 25 வருஷமா நம்மகிட்ட பழக்கப்பட்டான். ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க நின்னீங்கன்னா போதும், பின்னாடி இருந்து அவன் பேசுவான், ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து. நான் ஒரு காலத்துல நம்ம விசுவாசி பாஸ்ட் மாதிரியே ஒருத்தர் பேசுறானே, அச்சு மாறாம பேசுவான் விசுவாசி. ஏன்னா அவனுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. இவர்கிட்ட இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதை விட ஒரு 25 வருஷம் நம்ம சர்ச்சிலே இருக்கிற விசுவாசிகள் வசனம் வாசிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க 2 தீமோத்தேயு எடுத்து வாசிக்க தொடங்கிடும்.
நீங்க 2 தீமோத்தேயும் நம்ம வந்து அதுவே வசனத்தை வாசிக்கும். இவர் கேட்பார், நான் சொல்லவே இல்லையா? இல்ல நீங்க அதை தான் வாசிக்க போறீங்க, எனக்கு தெரியாது. நம்ம இப்ப எப்படி போயிருவோம் தெரியுமா? என் விசுவாசி பாருங்க, என் இருதயத்தை எப்படி அவர் புரிஞ்சு ஒரு பீரியட் நம்ம உட்காந்துக்கிறோம். இனி உங்களையும் என்னையும் கொண்டு கத்தரா வேற ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் கத்தர் சொல்றாரு, இனிமேல் நீ தேவையில்லை, இனி உன்னை வச்சு நான் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு நிற்கிறவன் வேணும், எனக்கு நின்று நாதோடு நிற்கிறவன் வேணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓடுறவன் வேணும், நடக்கிறவன் கூட இல்லை, நிற்கிறவன் கூட இல்லை, ஓடுறவன் வேணும். நம்ம ஊரோட பணமொழி சொல்லுவாங்க, ஓடுற குதிரமாக என்ன பண்ணுவாங்க, பணத்தை கட்டுவாங்க. ஓடுற குதிரைக்கு தான் எதுக்கு மரியாதை. நம்ம என்ன, நீங்கள் நிறைய ஊழியர்கள் யாரும் கோச்சிக்காதீங்க, திருப்பி சொல்கிறேன், கோச்சிக்காலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் சத்தியம். உங்களுக்கு ஒரு 60 வயசு ஆனவுடனே பாஸ்டர்ஸ் மீட்டெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த தொடங்குவோம். அதோட அர்த்தம் என்னன்னா, நீ ஒதுங்கிக்கணும் அர்த்தம். அர்த்தம் நம்ம செய்யறதுக்கு அதான் காரணம். நீங்க அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நமக்கு போகிற இடத்துல எல்லாம் முன்னாடி மரியாதை கொடுத்து நம்ம சால்வையை போகிறீங்க, சார் ஒதுங்கிட்டீங்க, உங்களால் இது ஒன்றும் முடியாது, இது ஒரு ரிட்டையர்ட் பர்சன், நீ உங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்றதா உங்களுக்கு என்ன சொல்றான், மறைமுகமா சொல்றான். நல்லா ஓடுற ஊழியர் என்ன தெரியுமா சொன்னான், ஏன்னா நீங்க பாஸ்டர்ஸ் மீட் கூட வர மாட்டீங்க. அவன் சொல்லுவான், எனக்கு சர்ச்சில் வேலை இருக்கு, நான் பிஸியா இருக்கிறேன். ஒரு நாள் கூட வர மாட்டியா? ஒரு நாள் நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து பாருங்க, எப்போதும் வராத நம்ம ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவர் நமக்காக செய்தி கொடுப்பார். அப்ப என்ன பண்றான்னா ஓடுற குதிரைன்னு அர்த்தம். சும்மா இருக்கிறது என்ன பண்ணுவான், கூப்பிட்டு வாங்க ஒரு பொன்னாடி போட்டு, ஐயா இருக்கிறாரு, பல வருடங்களாக பெங்களூர்ல இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் மூத்தவர், நம்மளை ஒதுக்குறாங்க. We must run. We must run. உட்காரக்கூடாது. உட்காரத்துக்கு இது இடமும் இல்லை, இந்த உலகமே இல்லை, இடம் கிடையாது. நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், இயேசு வருகிற வரைக்கும் நான் ஓடுவேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடுவேன். உட்கார ஊழியக்காரன் என்ன ஆகும் தெரியுமா? 2வது பொசிஷன் ஏறி எங்க உட்காந்துருக்கோம் தெரியுமா? அது அதோட பெரிய ஆச்சரியம். வாசிங்க 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆசாரியனாகிய ஏலி, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3:9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே, எங்க வாசல் நிலையண்டிலே எங்க உட்காந்துருந்தோம் அப்படின்னா என்ன தெரியுமா? எவனும் உள்ளே போக முடியாது, எவனும் வெளியே வர முடியாது. ஆலயத்தோட வாசல் உட்காந்துட்டான். இனி ஒரு வயலும் எங்க போக மாட்டான், உள்ளே போக மாட்டாங்க. உள்ள யார் வரப்போறா? ஆசாரி குலத்தில் யார் இருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் தானே பிரதான ஆசாரி, இவன் தானே உள்ள இருக்கணும். இவன் வந்து எங்க உட்காந்துட்டான்? வாசப்படியில் உட்காந்துட்டான். இதுக்கப்புறம் போக வேண்டிய லேவியர்கள், அதுக்கப்புறம் வர வேண்டிய ஆசாரியர்கள் யாரும் எங்க போட மாட்டான், உள்ளே போட மாட்டான். உட்கார ஊழியக்காரன் பண்ற அடுத்த தப்பு, எவனையும் பரலோகத்துக்கு போட மாட்டான். நான் சொல்றது நிஜம். அவங்கிட்ட ஊத்து வராது, ஊத்து வராது. நிக்கிறவங்கிட்ட தான் ஊத்து வரும். இறக்கிற கிணறு தான் சுரங்கம். சும்மா நீங்க ஒரு ட்ரம்ல தண்ணியை பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா அது பாசி. ஒரு பெரிய டேங்க்ல தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நீங்க சொல்லலாம், இது என்ன தண்ணி தெரியுமா? நாங்கள் யோர்தானிலே பிடித்தோம், நாங்கள் இஸ்ரவேல் போகும்போது வாங்கி வந்த தண்ணி, இது புனித தண்ணி. 10 வருஷம் கழிச்சு பாருங்க, அது நிறைய கிருமிலாம் வந்துருக்கும். அதே மாதிரி தான் சில ஊழியக்காரங்க, அவங்கள பிடிச்சி ஒரு வாரமாக உட்கார வச்சுட்டான். புனித தண்ணி, பெரிய தண்ணி, ஆசீர்வாதமான தண்ணி உட்கார வச்சுட்டான். அதுக்கப்புறம் அதுக்கு ஊத்து இல்லை. அதுக்கப்புறம் பழைய கதை, அரைச்சமாகும். நான் யாரையும் குற்றமா சொல்லல, நீங்க திருப்பி தப்பா இருக்கிறாருங்க. மூத்த ஊழியர்கள் ஆசீர்வாதமானவர்கள், ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். அவர் ஓடிக்கொண்டுதான் இருக்கணும், கடைசி வரைக்கும் ஓடணும். நான் சொல்றது அவங்க டிராவல் பண்ணணும்னு சொல்லல. அவங்க உடம்பு முடியாம இருந்தாலும் அவன் சரீரத்தை தொட்டாலும் சோகம் நடக்கும். அவன் எழுந்திருச்சு நின்று ஜோம் பண்ணனா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். செத்து போன எலிசாவுடைய உடம்ப கல்லறைய தொட்டா கூட அங்கிருந்து வல்லமை புறப்படும். நாம் கடைசியில் இந்த பூமியிலிருந்து போடுகிற வரைக்கும் நம் நிழல் கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கோம், நம்முடைய உருமால்கள் கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். நாம என்னைக்கு எதுக்குமே போதனம் இருக்கையோ அதுக்கப்புறம் பூமியில் இருக்கவே கூடாது, போயிட்டு வரேன்ட்டு போயிடணும். எப்பவுமே அப்படித்தான் ஜெபம் பண்ணணும். என்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு தெரியும். நான் பண்ற ஜெபத்துல ஒண்ணு, ஆண்டவரே என் வேலை முடிச்ச உடனே எடுத்துருங்க, இம்மிடியட்டா. இந்த பையன் கல்யாணம் பார்க்கணும், பொண்ணு கல்யாணம் பார்க்கணும், பேர கல்யாணத்தை பார்க்கணும், எப்படியாவது பேரை என் மேல ஒண்ணு கடிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சில ஆளுக்கெல்லாம் ஆசை பண்ணுங்க. அவன் தான் டயப்பர் போட்டு விட்டுறான், எப்படி அடிக்கும்?
இல்ல ஆசை. புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் ஆசையே கிடையாது, இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் கத்தர் கொடுத்தா மேற்கொண்டு ஆசீர்வாதம் பார்த்துட்டு போனோம் இல்லையா? நீங்க எப்ப கூப்பிடுறீங்க ஆண்டவரை சொல்லுங்க, வந்துட்டே இருக்கிறேன். பவுல் சொல்றான், நான் இருப்பதை பார்க்கிறேன் போவதை விரும்புகிறேன், நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதனால இருக்கிறேன். பிரயோஜனம் இல்லைன்னா அந்த பூமியில இருக்கவே கூடாது. அந்த ஓட்டத்தை ஓடணும், ஓடிட்டே இருக்கணும். வாசல்ல உட்காந்துட்டு அடுத்தவன் உள்ள போக விடாம. அதுக்கப்புறம் யாராவது நம்ம சர்ச்சில் சொல்லுவோம், பாஸ்டர் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறேன், அது எப்படி என்கிட்ட பேசாம உங்ககிட்ட பேசுவாரு? ஏன் உங்ககிட்ட பேசணும்? இல்ல நான் மூத்த ஊழியர் என்கிட்ட பேசணும் அவசியம் இல்லையே, ஏழிக்கிட்ட தான் பேசணும் அவசியம் இல்லையா? சாமியார்ட்டையும் பேசலாமே இல்லையா? ஆண்டவர் யார்கிட்ட பேசணும் ஆசை வச்சிருக்காரோ சில மூத்த ஊழியர்கள் இதில் ஞானம் உள்ளவர். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணி, நீ போ, நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நானே வந்து உங்க ஊழியத்தை தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. சிலருக்கு என்னன்னா, சிலருக்கு இல்லை பலருக்கு என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க அசிஸ்டன்ட் நம்ம சாப்பிட வரைக்கும் நமக்கு அசிஸ்டண்டா இருக்கும். ஏன்னா அவனை வந்து நம்ம வாசப்படியில் நிற்க வச்சு காதில் ஆணி அடிச்சிருக்கோம், நிரந்தர அடிமை ஒப்பு கொடுத்துருக்கோம், நம்ம அப்படி வந்து நின்றுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது நம்ம பையனுக்கு அவன் அசிஸ்டண்டா இருக்கும் அப்படின்னு விரும்புறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க கொரியாவில். புரியுதா? இல்ல நம்ம பெங்களூர்ல இல்ல, இங்க எல்லாமே நல்ல வேற வேற. நான் சொல்ல புரியாது. அப்படியே 3 தலைமுறைக்கு அடிமையாவே இருக்கணும். அவங்ககிட்ட ஆண்டவர் பேசவே மாட்டாரு. அவங்ககிட்ட பேசினாலும் ஒத்துக்க மாட்டோம். ஆண்டவர் எங்கிட்ட பேசணும், எங்கிட்ட சொல்லட்டும். அப்புறம் நான் எதுக்கு ஆண்டவர் பேசணும்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்டே பேசியிருப்பாரு. எலிசா கிட்ட பேசினாரா, எலியா கிட்ட பேசினாரா? எலிசா கிட்ட பேசினாரா, எலியா கிட்ட பேசினாரா? எலியா கிட்ட பேசினாரு, எலிசாவை அபிஷேகம் பண்ணிடு. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட அப்படி பேசுறாரா? இப்ப எல்லாம் பாருங்க எலிசா கிட்ட தான் பேசிட்டு இருக்கு. எலியா கிட்ட யாரும் என்னைக்கு ஆண்டவர் பேசுறாரா? நீ போய் அபிஷேகம் பண்ணு, உங்ககிட்ட ஒரு அசிஸ்டன்ட் 10 வருஷமா இருக்கான், அவனுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த ஏரியாவில் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சு கொடு. நேரத்துல இருந்து ஏதோ பிசாசு என் காலில் சொல்லிட்டு ஆண்டவர் எப்ப பேசுவார் தெரியுமா உங்களுக்கு? உன் பையனுக்கு கீபோர்டே வாசிக்க தெரியல, ஆமா, ஆனால் அவனை கீபோர்டில் நிற்க வை, அவனை வாசிக்க விடு. ஆண்டவரே அவன் கீபோர்டை கெடுக்கிறான், வாசிக்க வை, பழக்கப்படும். பின்னாடி ஒரு பெரிய கீபோர்டு ஆகும். ஆனால் வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தன் நம்ம சர்ச்சில் இருப்பான், அவனை உடவே மாட்டான். ஏன்னா கத்தர் அவன்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா அவன் கத்தருடைய பார்வையிலே இல்லை பாவம். நான் சொல்றேன், கத்தர் நம்ம கிட்ட பேசணும்னு முடிவு எடுக்கும் போது கத்தருக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான்னு. அப்பதான் கத்தர் நம்ம கிட்ட பேசுவார். நம்ம சேர்ல உட்காந்துருவோம், எவனையும் உள்ள போக விட மாட்டோம். நான் என் குடும்பம், என் பசங்க, இப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்க. அன்னைக்கு கத்தர் உங்களை தாண்டி சாமிகிட்ட பேசுவோம், தாண்டி சாமிகிட்ட பேசுவார். பிரதான ஆசாரியன்ட்ட பேசாம வேலை செய்யறவன்ட்ட பேசுறாரு. சாமி வேலைன்னு அவன் 3 தடவை கூப்பிடுறாரு, 4 தடவை கூப்பிடுறாரு, ஏழின்னு ஒரு தடவை கூட கூப்பிடுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நம்ம நிலையத்தில் உட்கார்ற இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய ஊழியக்காரங்க அநேகரை பல்லவத்துக்கு போக விடுகிறதில்லை, அநேகரை ஊழியத்துக்கு போக விடுகிறதில்லை, தடை செய்கிறவர்களாக. ஆனால் இன்னைக்கு ஒரு சில மூத்த ஊழியர்கள் அதை புரிந்து கொண்டு, சுந்தரையா ஏசிய சர்ச்சினுடைய ஸ்தாபகர் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், அவரை கூப்பிட்டு, அவருடைய சபை வந்து சென்னையிலேயே பெருசு. பாஸ்டர் நீமோகன் சர்ச்சுக்கு முன்னாடி அவர் சர்ச்சு தான் பெருசு, சென்னையிலே பெருசு. ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னாராம், சுந்தரம், உன் ஊழியத்தை எடுத்து சாம் சுந்தரம் ஒருத்தர் இருக்கா, அவர் அசிஸ்டன்ட், அவர்கிட்ட கொடு. உன் பையனுக்கு ஊழியம் இல்லை, அவர்கிட்ட கொடு. முதல் காலையில் போய் சொன்னார். அவர் பையன் பேர் வேற, ஜோஷம் கூட சொன்னார், தம்பி ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்குறார், நீ சர்ச்சுக்கு வா, உன்னால கொஞ்சம் ஊழியத்தை செய். ஆனால் கர்த்தர் என்னை ஊழியத்தை யார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு? சாம் சுந்தரத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. நான் நாளைக்கு அவனை ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணணும், நீ சபைக்கு வந்துப்போம். இந்த மாதிரி எத்தனை ஊழியக்காரன் செய்வாங்கன்னு நினைக்கிறேன், எத்தனை பேரால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு அவர் செய்யும் போது அது 8 கிரவுண்டில் இருந்துச்சு சர்ச்சு. கிட்டத்தட்ட 10,000 ஊழியக்காரர் விசுவாசிகள். ஊழியக்காரங்களுக்கு மட்டுமே மிஷினரிகளுக்கு எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ரூபா வெளியே ஆஃபரிங் அனுப்புவாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ஊழியத்தை எடுத்து இன்னொருத்தர் கையில் கொடுக்குறாரு. 170 நாடுகள்லையும் என்னமோ 120 நாடுகளில் ஊழியம் இருக்கு. ரெய்னார்ட் பாங்கே, கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ். ஒரு நாள் ரெய்னார்ட் பாங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மீட்டிங்கில் ஆல்டர் கால் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாராம், முன்னாடி வரிசையில் டேனியல் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க, கூப்பிடு. இவர் எதுவோ கூப்பிட்றாரு நினைச்சிட்டு டேனியல் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். டேனியல் எழுந்திரிச்சு வராரு.
மேடை ஏறுறாரு. ஏறும்போது ஆண்டவர் சொன்னாராம், உன் ஊழியத்தை அவங்க கையில் கொடுத்து பின்னாடி போகணும்னு சொன்னார். நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கும் டேனியல் தான் பிரைஸ் ஃபார் ஆல் நேஷன்ஸ்க்கு தலைமை போதுகிறாக இருக்கிறார். ஏறும்போது சொன்னாராம், அந்த டேனியலை விட பெரிய பேர பிள்ளைகள் ரைனாட் பாம்பிக்கு இருக்கிறாங்க, வயசில் பெரியவங்க. 120 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு எல்லாம். மைக்கில் சொன்னாராம், கர்த்தர் இவர் இந்த ஊழியத்துக்கு அனாயின் பண்ணுறாரு, இன்னிலிருந்து இவர் தான் இந்த ஊழியத்துக்கு தலைவராக இருப்பார், நான் இவருக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு பின்னாடி இருக்கார். எத்தனை பேரால முடியும்? எத்தனை பேரால முடியும்? இதுதான் ஓடுற அனுபவம். கடைசி 78 வயசுல தேவ சித்தத்தை செய்கிற அனுபவம். சேர்ல உட்கார்றவனால செய்ய முடியாது. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறது மிஞ்சி போச்சுன்னா ஒரு கிரவுண்டு, அரை கிரவுண்டு, 3/4 கிரவுண்டு. கர்த்தருடைய உழைப்பிலை கஷ்டப்பட்டு நான் கட்டிய ஆலயம், நவீன நேபுகாத்நேச்சர். என் பராக்கிரமத்துக்கு என்று நான் கட்டிய மகாபாபிலோன். சொல்லுங்க, நீங்களும் நானும் உலகத்து கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யல, தப்பு பண்ணா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுக்கு நீங்களும் நானும் ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறோம். ஒரு தப்பை கூட கவர்மெண்ட் ஒத்துக்காது, தட்டி தூக்கிடும். இந்த பயம் இருக்கணும், அந்த பயம் தேவன் மேல இருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாத பெரிய விஷயமே தேவ பயம் தான். நம்மகிட்ட இருக்கிற பயம் மீடியா பயம் இருக்கு. வாட்ஸ்அப்ல போட்டுருவானா, யூடியூப்ல போட்டுருவானா, விசுவாசி பாத்துருமா, இந்த பயம் தான் இருக்கு. ஆனா 24 மணி நேரம் என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்கிற பயம் நமக்கு போயிடுச்சு. அதான் சேர்ல உட்காந்துட்டோம். சேர்ல உட்காந்தா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்து ஒன்று நடக்கும். வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் அடைந்திருந்தது. 2வது என்னாச்சு? ஏலியோட நிலைமை என்ன? படுத்துட்டான், அவ்வளவுதான். உட்காரக்கூடாது. உட்கார்ந்த நிலைமை என்ன? உட்கார்ந்த நிலைமை என்ன ஆகும்? அடுத்து படுப்பான், அவனால் ஏந்திரிக்க முடியாது. அவ்வளவுதான். ஊழியம் என்ன ஆகும்? படுக்கணும். ஆனா மினிஸ்ட்ரி இருக்கு, மினிஸ்ட்ரி இன்னும் ஏழிக்கையில தான் இருக்கு. ஆனா ஊழியம் என்ன இருக்கு? படுத்து இருக்கு. ஏன் ஊழியம் படுத்துருச்சு தெரியுமா? நிக்க வேண்டியவன் உட்கார்ந்தான்ல, அடுத்து ஊழியம் ஏன் படுத்துச்சு தெரியுமா? அது ஒரு காரணம் இருக்கு ஏன் படுத்துச்சு. வாசிங்க, அந்த 1வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரதட்சணமான தரிசனம் இல்லை. 2 போச்சு. 1 விஷன், தரிசனம் இல்ல. பிரதட்சணமான தரிசனம்னா விஷன் இருக்கும். விஷன் போச்சு. 2வது கர்த்தருடைய வார்த்தை, வேர்ட் போச்சு, வார்த்தை போச்சு. ஒரு ஊழியம் படுக்கணும்னா 2 காரியம் போயிடும். 1, கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு விஷன் போயிடும். 2, உங்க வாயிலிருந்து வார்த்தை போயிடும். இது 2 போச்சுன்னா ஊழியம் படுத்துச்சுன்னு. இன்னைக்கு நமக்கு தொடங்கின விஷன் இருக்குதா? நமக்கு ஆண்டவர் தொடங்கும் போது ஒரு விஷன் கொடுத்தாரு, அந்த விஷன் இப்ப இருக்குதா? வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். அழைத்த அழைப்பு, காலிங், விஷன், தரிசனம் மாறாது. மாறாது தானே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடைசி காலத்துல இருக்கிற பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நீங்க எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பாருங்க, பாஸ்ட் ஆகிட்டே இருக்கான். திடீர்னு சர்ச் வச்சிடறான் எவாஞ்சலிஸ்ட். பாத்திருக்கீங்களா? ஏன் சர்ச் வச்சிடறான் தெரியுமா? அவன் பாக்குறான். நம்ம 60 வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ இப்ப இருக்கு, ஓடுறோம் ஊர் ஊரா, நல்லா கூப்பிடுறாங்க. ஒரு 60 வயசுக்கு மேல உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, சுகர் வந்துச்சுன்னா, பிபி வந்துச்சுன்னா, டிராவல் பண்ண முடியாம போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்பவே நான் ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். எதுக்கு எவாஞ்சலிஸ்ட் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்றான் சொல்லுங்க? எவாஞ்சலிஸ்டோட வேலை என்ன? ஆத்மாவை ஆதாயம் பண்ணி என்ன கொடுக்கணும்? சபையில கொடுக்கணும். சபையில கொடுத்த பிறகு இவர் என்ன பண்ணணும்? அடுத்த ஆத்மா ஆதாயம் பண்ணி போயிடணும். பிலிப்பு காந்தார மந்திரிக்கு வந்து சொன்னாரு, ஞானசானம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிலிப்பு என்ன பண்ணாரு? காணாம போயிட்டாரு. ரட்சிக்கப்பட்டவர்களே அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்தார். கொண்டு வந்து சேர்க்கிறோம், காணாம போயிடணும். அவ்வளவுதான் வேலை முடிச்சு. ஆனா இப்ப எந்த எவாஞ்சலிஸ்டாவது காணாம போறாரா?
பேஸ் வாங்கிக்கிறாங்க, மாசம் மாசம் பத்திரிக்கை அனுப்புறாங்க, வாக்குறுதி அனுப்புறாங்க. அந்த பத்திரிகையில அவங்க தேவையும் சொல்றாங்க, அதுல எவ்வளவு அவங்களுக்கு தேவை இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம்ங்கறாங்க. நீங்க ஜெபம் பண்றதுக்கு நாங்க ஒரு ஆபீஸா உங்க ஊர்லயே திறக்கிறோம்ன்றாங்க. வேணா 24 மணி நேரம் நாங்களே ஜெபம் பண்றோங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க ஆபீஸ் திறந்துட்டாங்க, 24 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, மாசம் மாசம் பத்திரிக்கை அனுப்புறாங்க, அப்புறம் வருஷத்துக்கு 2 கூட்டம் நடத்துறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? காக்கா வடை சுட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கா இல்லையா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பாட்டி கஷ்டப்பட்டு வடை சுடுமா, எங்க இருந்தா ஒரு காக்கா ஒண்ணு என்ன பண்ணிடுமா, கொட்டி எடுத்துட்டு போயிடுமா. பாட்டி என்ன பண்ணுமா? காக்கா கொண்டு போச்சு புலவினே இருக்குமா. இந்த இதுக்கு காரணம் யாரு? காக்காவா பாட்டியா? வடைய ஒழுங்கா காவல் செய்யாத பாட்டி, சுட தெரிஞ்ச பாட்டி அதை மூடி போட்டு பாதுகாக்க தெரியல பாருங்க. நான் சொல்றது கரெக்டா? அப்புறமா நீங்க போய் இந்த வேத வசனத்தை தியானித்து பாருங்க, இந்த கதையை கொஞ்சம் தியானித்து பாருங்க. அப்புறமா நான் சொல்றது கரெக்டா இருக்கும். காங்கிரஸ் தூக்கி போயிடறான். அப்புறம் உட்காந்துட்டு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல புலம்புறது 10 இருந்துச்சு. அந்த எவன் சர்ச்சா ஆரம்பிச்சாரு, எல்லாம் அவருக்கு பின்னாடி போச்சு. அவரு பாஸ்டர் ஆயிடுறாரு. புரியுதா? வர்ஷிப் லீட் பண்றாருல, வர்ஷிப் லீடர்னு ஒருத்தர். அப்படி ஒரு ஊழியமே கிடையாது பைபிள்ல. நான் சொல்ல கரெக்ட் தானே? வர்ஷிப் லீடர்னு ஊழியம் இருக்கா? அப்படி ஒரு பைபிள்ல கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இருக்கிற ஒரே வர்ஷிப் லீடர் லூசிஃபர் தான். அப்படிதான் இருக்கு. ஆராதனை தலைவனாக அவன் தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, வேற யாருமே கிடையாது. அதுவும் புதிய ஏற்பாட்டுல 5 ஊழியம் தான், 5 பேரும் வர்ஷிப் பண்ணணும், அவ்வளவுதான். இதுல வர்ஷிப் லீடர் தனியா ஒருத்தர் எங்க வந்தாரு இல்லையா? ஒரு காலத்துல பாஸ்டர்ஸ்க்கு பாட வருதோ வரலையோ, கரகரன் இருக்கோ குறகுறன் இருக்கோ, அவங்க பாட்டு பாடுவாங்க சர்ச்சில். அதை கர்த்தர் கனப்படுத்துவாரு, அதுல அபிஷேகம் இருக்கும், ஜனங்க வருவாங்க. அந்த பெர்கமென்ஸ் குரல் ஒன்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி நல்ல குரல்லாம் கிடையாது. ஆனா அந்த குரலை கர்த்தர் கனப்படுத்தினார், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். லட்சம் இல்ல கோடி கணக்கில் ஜனங்கள் ஆறுதல் அடைந்தாங்க. அவ்வளவுதானே? இப்ப இருக்க நீங்க என்ன பண்றீங்க? உங்க சர்ச் ஆராதனைக்கு ஒரு வர்ஷிப் லீடர் கூட்டிட்டு வரீங்க, நீங்களே காக்காவையும் கூட்டே வரீங்க. அது அப்புறம் நான் சொல்றது உண்மை. ஏன் நீங்க ஏன் பாட மாட்டீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல ஸ்பெஷல் மீட்டிங் அவர் பாட நல்லா இருக்கும், பாடிட்டோம். அவர் கூட்டு போயிடுறாரு, வரைய எடுத்து போயிடுறாரு. கவனிச்சுக்கொள்ளுங்க. வர்ஷிப் லீடர்லாம் என்ன ஆயிட்டாங்க? பாஸ்ட் ஆயிட்டு. சரி, நீங்க என்ன? நீங்க இல்ல இப்ப நான் சொல்ல போறேன் அடுத்து. நீங்க பெனாத்தல இல்ல, நீங்க என்ன? நீங்க நான் சொல்ல போறேன். நான் சொல்ல இப்ப உங்களை இல்லை, நான் சொல்ல போறேன். யாரு? இப்பதான் நீங்க ஒரு மாதம் நாமிக்கு வந்துருக்கீங்க. எவாஞ்சலிஸ்ட்லாம் பாஸ்ட் ஆயிட்டான், வர்ஷிப் லீடர்லாம் பாஸ்ட் ஆயிட்டான். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சிங்கப்பூர், மலேசியா, துபாய்க்குன்னா நீங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க? தாய்லாந்து, கொரியாவுக்கு எங்க போயிட்டீங்க? எவாஞ்சலிஸ்டா போயிட்டீங்க. அங்க 2 மாசம் 3 மாசம் 1.5 மாசம். ஏன்னா அங்க இருக்கிற ஆத்மாலாம் அழியுது இல்லையா? வாரம் தான், நீங்க சும்மா போல. அங்க இருக்க ஆத்மா சாவுதே இல்லையா? எல்லாம் சைனீஸ் ஆத்மா. நமக்கு சைனீஸும் வராது, நம்ம சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆனா அவங்க உங்களுக்கு என்ன இருக்குது? வாரம் பொத்துக்கிட்டு கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க இல்லையா? அங்க போய் 1.5 மாசம் உட்காந்துக்கிட்டு நீவே ஜனங்களுக்காக கத்தம் அந்த மாதிரி கதறி உலகம் போட்டு அழுது. மலேசியா இன்னைக்கு மனம் திரும்பி கிறிஸ்தவ நாடா மாறிடுச்சு. காரணம் நீங்க தான். சபையை விட்டுட்டு 1 மாசம் 1.5 மாசம் போறது. அப்புறம் வந்து என்ன சொல்றது? அசிஸ்டன்ட் நம்பி விட்டுட்டு போனேன், திரும்பி வரும்போது அவன் 25 ஆத்மா கொண்டு போய் சர்ச்சை ஆரம்பிச்சுட்டான். நன்றி கேட்டவன் இல்ல இல்ல அவன் தான் கரெக்ட். உங்களை யாரு நம்பி விட்டுட்டு போக சொன்ன? நீங்க பாருங்க, நீங்க 1.5 மாசம் போயிட்டீங்க, அவன் தான் ஆதாரம் போட்டான். ஆதாரத்துக்கு பின்னாடி போறவனுக்கு பின்னாடி ஆடு போறதுதானே இயல்பு. நீங்க போற நேரத்தில் ஒரு விசுவாசி செத்து போச்சு, அடக்காரவனை கூட உங்களால வர முடியல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சர்ச்சு அப்படின்னு கொரியாக்காரனை கேட்கணும்.
உங்களை நம்பி கொடுத்த விசுவாசி செத்து போச்சு, அறக்காரவனுக்கு வர முடியல. அங்க இருந்துட்டு நம்முடைய போதகர் வந்து வெளிநாட்டில் ஊழியத்தில் இருக்கிறபடினாலே அவர் நியமித்த இன்னொரு போதகர் வந்து நடத்துவார். அப்புறம் அவர் கூட்டிட்டு தான் போவாரு. நமக்கு கொடுக்கப்பட்டதை விட்டுட்டு நாம வெளியே போயிட்டோம். அனாதையா இது இருக்கு, அதனால எவனோ ஒருத்தன் வந்து தூக்கி போயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சுட்டாரு. இன்னைக்கு என்ன விஷன் போச்சு? என்ன விஷன் போச்சு? எவாஞ்சலிஸ்ட்லாம் பாஸ்ட் ஆயிட்டான், ஆராதனைலாம் பாஸ்ட் ஆயிட்டாங்க, பாஸ்டர் எல்லாம் எவாஞ்சலிஸ்ட் ஆயிட்டாங்க. எப்படியாவது அங்க வருஷத்துக்கு 3 ட்ரிப்பு, அதுல ஒரு பெருமை வேற. நான் எப்பவுமே வெளிநாட்டில் தான் இருப்பேன். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வந்தாரு. இன்னொரு பாஸ்டர் கேட்டாரு, என்ன ஊழியமா இந்தியாவுக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். நான் கேட்டு புரியல உங்களுக்கு. அந்த ஊர்ல பாஸ்டர்ஸ் மீட் நடக்குது. அங்க இருக்க ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் கேட்கிறாரு, என்ன ஊழியத்துக்காக இந்தியாவுக்கு வந்தீங்களான்னு கேட்டாரு. ஏன்னா அவர் அந்த ஊருக்கார் தான், எப்பவும் வெளிநாட்டிலே இருப்பாரு. அவரை பார்த்தோன்னு இவர் கேட்கிறாரு, என்ன திடீர்னு இந்தியாவுக்கு வந்துருக்கீங்க, ஏதோ ஊழியமா அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பார்த்து நீ எப்படி கேட்கலாம்? இல்ல எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, அவங்க தான் கேட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க சபையில நீங்க தான் பேசணும். உங்க சத்தத்துக்கு தான் உங்க ஆடுகள் செவி கொடுக்கணும். வேற எத்தனை பேர் வந்தாலும் அது விருந்தாரு, எத்தனை பேர் சாப்பாடு போட்டாலும் அது ஹோட்டல் சாப்பாடு. உன் சாப்பாடு தான் வீட்டு சாப்பாடு. நீ போடுறது தான் உன் ஆடுகளுக்கு சாப்பாடு. உனக்கு இந்த ஊரை பார்க்குற ஆசை இருக்கு, ஊர் சுற்றி பார்க்குற ஆசை இருக்கு. அங்கே போய் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி ஜோம் பண்ணுறேன், தாய்லாந்துக்கு ஜோம் பண்ணுறேன், கொரியாவுக்கு ஜோம் பண்ணுறேன், துபாய்க்கு ஜோம் பண்ணுறேன்னு போனீங்கன்னா உன் சபையில் ஆத்மா காணாம தான் போகும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உன் சபையை காவல் காக்கிறதுக்கு தான் கத்தர் உன்னை வச்சாரு. நீ இன்னொரு காவல் காரண்ட விட்டு போகிறதுக்கு ஆண்டவர் அதுக்கு அவன்கிட்டே கொடுத்துருவாரு. கர்த்தர் உங்களை ராஜாவை அபிஷேகம் பண்ணா நீங்க இன்னொரு ஆளை ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடாது. நீங்க தான் பாதுகாக்கணும். இன்னைக்கு ஏன் ஆத்துமாக்கள் இன்னைக்கு சபையை விட்டு இத்தனை, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? சிஎஸ்ஐ சர்ச் உடைஞ்சு பார்த்துருக்கீங்களா? சிஎஸ்ஐ சர்ச் உடைந்து 2 சர்ச்சாக மாறி அங்க இருக்கிற ஒரு பாஸ்டராக மாறி இருக்கா? ஆர்சி சர்ச் உடைஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஆங்கிலிக்கன் உடைஞ்சு பார்த்துருக்கீங்களா? பெந்தகோஸ்தே உடையாம பார்த்துருக்கீங்களா? நான் கேட்கிறது நியாயமா இல்லையா? என்ன காரணம்? ஏன் சிஎஸ்ஐ உடையல? அவன் தேவனுக்கு பயப்படுறான் இல்லையோ, தலைமைக்கு பயப்படுறான். சபையை விட்டு வெளியே போகவே மாட்டான். இத்தனைக்கும் 14 வருஷம் ரெவரண்டுக்கு படிச்சுட்டு வந்த பிஷப் அவங்க எல்லாரும். ஆனால் வாரம் சபையில தான் இருப்பாங்க. அவங்களுடைய உலகமே அந்த சபை தான். இன்னும் சொல்ல போனா சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்லயே தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வருவாங்க, பர்த்டேக்கு வருவாங்க, டெத்துக்கு வருவாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. இன்னொரு போதகரை வர அனுமதிக்கே கொடுக்க, நீங்க போனாலும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. நம்ம அவங்கள சொல்லுவோம், சிஎஸ்சிக்காரருக்கு ரொம்ப பெருமை, நம்மளெல்லாம் ஜோம் பண்ண விட மாட்டான். ஆமா, அவன் ஆத்மா மேல அவனுக்கு பாரம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. நீங்க யாரையாச்சும் கொடுத்துட்டு ஊர்வரா போறீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்பி வந்து ஒரு ஆத்மா காணாம போனாலும் கர்த்தருக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். என்கிட்ட 99 இருக்குது ஆண்டவரே, ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கீழே போய் உன்னை தேடி பார்ப்போம். 99 நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அந்த காணாமல் போன உன்னை தேடுங்க. இன்னைக்கு நம்மளுடைய பார்வை எப்படி ஆயிடுச்சு? ஒண்ணு காணாம போன ஒரு ஆத்மா சபையில இல்ல, நம்ம என்ன சொல்ல போறோம்? அது திமிர் பிடிச்சது, அப்படித்தான் போகும். போட்டோம், அடிபட்டு மிதிப்பட்டு வரும், வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்காக நம்மளை வச்சிருக்காரு ஆண்டவர். அதே மாதிரி நம்ம நினைச்சிருந்தா என்ன ஆகும்? நம்மளை அவர் தேடி கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஊழியக்காரங்களாவே இங்க உட்காந்துருக்கிறோம். திமிரு பிடிச்சதுல கர்த்தர் விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நீங்க நம்ம காணாம போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? பிரதட்சணமான தரிசனம் போச்சு, விஷன் போச்சு. இப்போ ஆரம்பிக்கும் போது உங்க விஷன் என்ன? ஊழியம் ஆரம்பிக்கும் போது விஷன் என்ன? பெங்களூர்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், கர்நாடகாவோட எழுப்புதல் வரணும், நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். சரி, ரைட். உங்களுடைய விஷனை பார்த்து, உங்களுடைய வைராகியத்தை பார்த்து கர்த்தர் 100 ஆத்மா கொடுத்துட்டாரு. இப்போ விஷன் என்ன? உங்க தரிசனம் போட்டிருக்கோம், 2020 தரிசனம். என்னது? சபைக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும். எப்படி சபை தரிசனம் மாறும்? தரிசனம் எப்படி மாறும்? இன்னொன்னு கேட்கிறேன்,
சர்ச்சுக்கு இடம் வாங்குறது தரிசனமா? அது தேவை. ஊழியத்தின் தேவை வேறு, ஊழியத்தின் தரிசனம் வேறு. தேவை தரிசனமாய் மாறவே கூடாது. என்னைக்கு நம்முடைய தேவை தரிசனமா மாறிச்சோ அன்னையோட தரிசனம் போச்சு. தரிசனம் என்னைக்கும் மாறாது. ஆரம்பிக்கும் போது ஒண்ணு கொடுத்தாரு, 2ஆம் வருகையை பத்தி நீ பேசணும், சாவர வரைக்கும் அதான் தரிசனம். நடுவில் நான் பாஸ்ட் ஆனாலோ, நடுவில் நான் ஒரு வர்ஷிப் லீடர் ஆகி இதை விட்டுட்டு அங்க போனாலோ என் தரிசனம் போச்சுன்னு அர்த்தம். சிலர் கேட்பாங்க என்கிட்ட, பாஸ்டர் உங்களுடைய சர்ச் எங்க இருக்கு அப்படிம்பாங்க. இல்லைங்க எனக்கு சர்ச் கிடையாது, நான் ஒன்லி பைபிள் டீச்சர். அப்படியா? சர்ச் இருந்தா வரலான்னு பார்த்தோம். அப்புறம் 2வது ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எல்லா சர்ச்சையும் பார்க்கணும், ஒரு சர்ச்சும் சரியில்லை பாஸ்டர், நீங்க ஏன் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க கூடாது? இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க யாரு? சாத்தானுடைய கூட்டம். நீங்க என்ன சொல்வீங்க? அவன் அன்பா தானே கேட்கறான், எப்படி சாத்தான் கூட்டம்? சாத்தான் அன்பா தான் பேசுவான். உன் தரிசனத்தை பார்க்குற எவனுமே சாத்தான் கூட்டம் தான். கர்த்தர் உனக்கு ஒன்று சொல்லி அதை விட்டு இன்னொருத்த மாற்ற பார்க்குறான்னா அவன் சாத்தானுடைய தூதன் தான். ஒருவேளை அவனுக்கு தெரியாது அவன் சாத்தானுடைய தூதன், ஆனால் சாத்தான் ஒரு ஆளை பயன்படுத்திருக்கான்னு அர்த்தம். தைரியமா சொல்லணும், இல்லை என் ஊழியம் வேற, கர்த்தர் என்ன வேற ஒன்று கூப்பிட்டுருக்காரு, நான் தான் செய்வேன். அப்புறம் இன்னொரு குரூப் வரும், பாஸ்டர் இந்த இடம் கூட நாங்கள் தரோம், வாராவாரம் எங்கள் கூட்டம் நடத்துங்க, எங்களுக்கு இந்த வசனம்லாம் வேணும் அப்படின்பா. தெரிச்சு ஓடிடணும். என் தரிசனத்துக்கு விரோதமாக எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அது கர்த்தர் கொடுத்தது அல்ல. இது தெரியணும். உங்ககிட்ட திடீர்னு சொல்லுவான் எனக்கு இப்படி, உங்ககிட்ட திடீர்னு சொல்லுவான், பாஸ்டர் உங்களை மாதிரி சத்தியம் பேச யாருமே இல்லை பாஸ்டர், எத்தனையோ சர்ச்சில் இப்படி ஒரு சத்தியம் கிடைக்கல பாஸ்டர், என்ன பண்ணலாம்? உங்களை கேட்குறாங்க பாஸ்டர், நீங்கள் யூரோப்புக்கு மட்டும் 2 மாதம் வந்தீங்கன்னா உங்கள் வசனம் ஐரோப்பாவே எழுப்பி நிற்க வச்சிடும் பாஸ்டர். அது மட்டும் இல்லை பாஸ்டர், நீங்கள் நம்ம பெல்லாரியில் இருக்கிற பாஸ்டர் பாருங்க, பெல்லாரில் இருக்கிறவரை பாருங்க, நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறவரை பாருங்க, அவங்களாம் ஊருக்கு போயிட்டு வந்த 2 வருஷத்துல சர்ச்சை கட்டிட்டாங்க பாஸ்டர். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், புசிக்கும் நாளிலே நீங்கள் சர்ச்சை கட்டுவீர்கள், போயிட்டு வர நாளிலே நீங்கள் பெரிய பாஸ்டா இருப்பீர்கள். சொல்லணும், எனக்கு சர்ச்சை கட்டுறவர் என் கூடவே இங்கேயே இருக்கிறார், அவர் ஐரோப்பாவில் இல்லை, எனக்கு கட்டி கொடுக்கிறவர் எனக்கு கட்டி கொடுப்பார் சொல்லுவாரா? நீங்க சொல்லணும், உங்களை அப்படிதான் ஏமாத்துவான். திடீர்னு ஒரு குரூப் சொல்லணும், 1 மாசம் 15 நாள் வந்துட்டு போங்களேன், அதுதான் அவங்களை கூப்பிடுறது. அவி எலிக்கு தங்கப்பதை வச்சு கூப்பிடுற மாதிரி 1 மாசம் 15 நாள் நீங்க வந்துட்டு போங்க, 2 சண்டே வாங்க. ஒரு சண்டே கூட நீங்க சர்ச்சில் இல்லாம இருக்கவே கூடாது. ஒருவேளை அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ், எங்கேயோ போனோம், மாட்டிட்டோம், வர முடியல, இல்லை ஏதோ ஒரு டெத்து, ஏதோ ஒன்று, இது பரவாயில்ல, ஆண்டவர் அறிவார். சபையை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துட்டு தரிசனத்தை மாத்திரம்னு வருவாங்க, உன் விஷயமே அதுக்கப்புறம் போயிடும். நான் உனக்கு என்ன கத்தர் வச்சிருக்காரோ அதை தான் செய்யும், அதை கடைசி வரைக்கும் செய்யும், முடிவு பரியந்தம் செய்யும். ஓட்டுநவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னாச்சு பாருங்க, தரிசனம் போச்சு, அடுத்த வசனம் சொல்லுது, வாயிலிருந்து வார்த்தை போச்சு. கர்த்தருடைய வார்த்தை அரிதா இருந்தது. சபையில வார்த்தை போச்சுன்னா எல்லாம் போச்சு. இன்னைக்கு சபையை நாம எதை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம்? சபையை இன்னைக்கு போன தலைமுறையில சபையை வசனத்துல தான் கட்டினாங்க. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லுது, வசனத்தை வச்சு தான் கட்டினாங்க. ஆனா இப்ப நம்ம சபையை எப்படி வச்சு கட்டிட்டு இருக்கிறோம்? எதை வச்சு கட்டிட்டு இருக்கிறோம்? டேலண்ட்டை வச்சு கட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஜனங்களை எதை வச்சு கட்டிட்டு இருக்கிறோம்? செலிப்ரேஷன்ஸ் வச்சு கட்டிட்டு இருக்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ், நல்ல கேம்ஸ், சந்தோஷமா விளையாட்டா ஜனங்களை ஜாலியா, மேரேஜ் டே, பர்த்டே. இல்ல ஒரு காலத்துல சிஎஸ்ஐ கடந்த நடத்தி இருந்தான், ஏன்னா அவன்கிட்ட வார்த்தை இல்லை, இல்லாதனால ஜனங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? மேரேஜ். இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் யார்? இந்த மாதம் கல்யாண நாள் கொண்டாடுகிறவர்கள் யார்? எழுந்துச்சு நில்லுங்கள், உங்களுக்காக ஜோம் பண்ணணும், ஒரு கிஃப்ட் கொடுப்பான்.
பெந்தகோஸ்தே சபையில அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா பெந்தகோஸ்தேல பர்த்டேங்கிறது என்ன தெரியுமா? நீ எப்போ மறுபடி பிறந்தியோ அதுதான் அவனுக்கு பர்த்டேவே. மாம்ச பர்த்டேவே கிடையாது. அப்படிதான் இருந்துச்சு பெந்தகோஸ்தே சபை. மறுபடி பிறந்தது தான் பர்த்டே. இப்ப பெந்தகோஸ்தே சபைக்காரங்களாம் சிஎஸ்சி காரங்களை பார்த்து காப்பி. நான் சொல்றது நிஜம். காப்பி. என்ன காப்பி? பர்த்டே காப்பி, மேரேஜ் டே காப்பி, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, எல்லா டேவும் இருக்கு சபையில. பைபிள் ஸ்டடி எங்க? சபையில பைபிள் ஸ்டடி எங்க? கேட்டு பாருங்க பைபிள் ஸ்டடி எங்கன்னு பாஸ்டர் சொல்வார். விக்கலாம் பாஸ்டர் யாரும் வர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையே கொஞ்சம் பேர் தான் வரான். பைபிள் ஸ்டடிக்கு எப்படி வருவான்? உன் சபையில வார்த்தை இருந்தாலே அவன் பைபிளுக்கே வருவான். நம்ம சபையில தான் வார்த்தையே இல்லையே. நம்ம தான் ரெக்ரியேஷனா மாத்திட்டோமே. ஜாலியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலியா ஆக்கி விட்டோமே. மாம்சத்துக்கு தேவையெல்லாம் கொண்டாட்டோமே. அப்புறம் எப்படி வார்த்தை இருக்கும் சபையில? உன் சபையில வார்த்தை இருந்துச்சுன்னா நீ எந்த உபயாந்திரங்களையும் கையாள வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனங்களை இழுக்கிறதுக்கு நீ வேற எந்த கிஃப்ட் கொடுக்கறது, ஜனங்களை கூப்பிடுறதுக்கு ஃபங்க்ஷன் நடத்துறது, ஜனங்களுக்கு அப்படியே அதை பண்ணி இதை பண்ணி தேவையே இல்லை. உன் வாயில பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தையை தேடி ஜனங்கள் நாலாபுரத்திலிருந்து ஓடி வருவார்கள். வார்த்தை இல்லாதவன் தான் உபயோகத்தை கையாளணும். நல்லா பார்த்திருக்கீங்களா? நல்லா விற்கிற ப்ராடக்ட்டுக்கு ஆஃபரே கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாத்துறீங்களா? நல்லா விற்கிற ப்ராடக்ட்டுக்கு ஆஃபரே கிடையாது. விற்காத ப்ராடக்ட்டுக்கு தான் ஆஃபர். ஏதாவது ஒன்று பண்ணி அது விற்கணும். நீங்க தங்கம் வாங்க போறீங்களா? ஆஃபர் கொடுக்குறானா? செய்கூலி சேதாரம் வரைக்கும் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறான். அவன் செய்யற கூலிக்கும் அவன் செய்யும் போது சேதாரமாகிற தங்கத்துக்கும் யார்கிட்ட வாங்கிக்கிறான்? உங்ககிட்ட வாங்கிக்கிறான். ஆனா நீங்க போய் பாருங்க, சில பொருளுக்கு விற்காத பொருளுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பான். 1 வாங்கினா 2, 2 வாங்கினா 4. ஏன்னா விற்கல. உன் சபை கர்த்தருடைய வார்த்தையால நிரம்பி இருக்கும்னா, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும்னா, நீங்க பேசும்போது உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்னா, நீ ஜனங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அவன் ஓடி உட்காரும். இயேசு கிறிஸ்து இக்கரையில பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, பசிக்குதுப்பா, இங்க இருந்தா சாப்பிட மாட்டாங்க. நாம என்ன செய்வோம்? அக்கறைக்கு போயிடுவோம். இயேசு ஷார்ட்கட்ல போறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அக்கறைக்கு போயிடுவோம். ஷார்ட்கட். ஜனங்கள் சுத்தி இவர் இங்கிருந்து அங்க போறதுக்குள்ள அங்க வந்துட்டான். இவரு சாப்பிட போறாரு, அவனும் சாப்பிடல. ஜனங்க என்ன செய்யல? இவராது போட்ல போறாரு, அவன் எப்படி வரான்? நடந்து வரான். வசனம் சொல்லுது, அவர்களை கண்டு அவர் மனதுருகி. வசனத்துக்கு இப்படி தாகமா இருக்கிறாங்க. என்ன விட சீக்கிரம் வந்துட்டானே. பேசுறது இயேசுநாதரா இருக்கணும். பேசுறது பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். நீ மேல ஏறி சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, போன கதை, 13வது வயசுல நீங்க சாப்பாடு இல்லாம இருந்தது, அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அவன் ஒவ்வொரு நாளும் புது புது மண்ணாவை எதிர்பார்க்கிறான். வானத்துல இருந்து நீ கொண்டு வந்து கொடுக்கிற சாப்பாடை எதிர்பார்க்கிறான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செய்தி கொடுக்கணும்னா சனிக்கிழமை முழுக்க காத்திருப்பாங்க ஊழியக்காரர். நம்ம ஊர்ல இதுக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரங்க சனிக்கிழமை முழுக்க காத்திருப்பாங்க. வார்த்தை வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வார்த்தை நைட்டு 10 மணிக்கு கிடைக்கும், 11 மணிக்கு கிடைக்கும். ஒரு சில ஊழியக்காரங்களுக்கு 3 மணிக்கு கிடைக்கும். அப்படியே வார்த்தையை வச்சு ஜோம் பண்ணிட்டு 5 மணிக்கு நிற்பாங்க. அந்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? வார்த்தை சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அது அபிஷேகம் தெரியும். முன்னாடி இருக்கிறவன் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஓடி வருவான். ஒரு கூட்டம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும், ஒரு கூட்டம் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கும். ஒருத்தன் எல்லாத்தையும் மனது கொட்டுவான். காரணம் சொல்லுவான், என் பாஸ்டருடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருந்துச்சுங்க. உன் சபையில் அப்படிப்பட்ட வார்த்தை இருந்தா ஒரு நாளும் ஜனங்களுக்கு நீ வேற எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு படுத்து ஊழியம் ஏன் வார்த்தை போச்சு, தரிசனம் போச்சு. இதுக்கு பதிலாக நம்ம பல காலங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி அழகா புதுசா ஊழியக்காரத்தை கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் வருகிறார், இவர் வருகிறார். எத்தனை நாளைக்கு இவர் வருகிறார் அவர் வருகிறார்னு ஓட்டுவீங்க?
52 வாரத்துக்கு 52 ஊழியக்காரர் கூட்டு வருவீங்களா? அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா எவனையாவது பார்த்துட்டு தான் இருக்கும். நீங்க எழுந்திருச்சு நிக்கணும். ஜனங்க சொல்லணும், எங்க பாஸ்டர் மாதிரி பேசுறதுக்கு கர்நாடகாவிலேயே ஆள் இல்லைன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து வரணும். நான் சொல்றது உண்மை. யார் பேசினாலும் உன் விசுவாசி திருப்தி ஆகக்கூடாது. நீ பேசினா மட்டும்தான் திருப்தி ஆகணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரணும். ஏன்னா நீங்க தான் அம்மா, நீங்க தான் அப்பா உங்க விசுவாசிக்கு. நீங்க பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணி வந்த பிறகு மனைவி கொண்டு வந்து சமைச்சு வைப்பாங்க. அவன் வாயை வச்சு சொல்லுவான், நல்லா இருக்கு, ஆனால் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அம்மாவுடைய சாப்பாடை சாப்பிட்டு 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 அவன் அதில் மூழ்கிட்டான். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் அம்மா சாப்பாடு மாதிரி இல்லைம்பான். நீங்கள் தான் உன் விசுவாசி தாயின் தகப்பன். உன் வாயின் வார்த்தை தான் அவனுக்கு ஆகாரம். உலகத்தில் இருக்கிற எத்தனை ஊழியக்காரனை கொண்டு வந்து நிற்க வச்சு பேசினாலும் அவன் சொல்லணும், என் பாஸ்டர் மாதிரி பேசுறதுக்கு இன்னும் பிறந்து வரணையா, அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. உன்னை கொடுத்து வான் விசுவாசி சாட்சி கொடுக்கணும். வான் விசுவாசி சாட்சி கொடுக்கணும். வேற யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்களே சொல்றீங்க. ஐயா வந்திருக்கிறார், அருமையா பேசுவோம். எனக்கு கூட அது மாதிரி பேச தெரியும். நீங்க தாழ்மையா சொல்றீங்க. நீங்க தாழ்மையா சொல்றீங்க. அவன் நினைக்கிறான், ஐயா நீங்க சொன்னது தாழ்மையா கூட இருக்கட்டும், ஆனா அவன் பேசி முடிக்கும்போது உன் விசுவாசி சொல்லணும், இல்லை பாஸ்டர், உங்களை மாதிரி இல்லை பாஸ்டர், நீங்க பேசுற வார்த்தை அது கர்த்தர் கூட இருக்கிறார் பாஸ்டர், அப்படி சொல்லணும். நம்ம தாழ்மையா கூட சொல்லலாம், என்னை விட அவர் நல்லா பேசுவாரு, அருமையா பேசுவாரு, இது நம்முடைய தாழ்மைன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் டு எர்த். ஆனா முடிக்கும் போது விசுவாசி மட்டும் சொல்லணும். இப்படி சொல்லணும் தெரியுமா? இல்லைங்க. ஏன்னா நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு தெரியும் எங்க பாஸ்டர் மாதிரி. நான் கர்த்தருக்கு சொல்வேன், கிட்டத்தட்ட எங்க பாஸ்டர் எங்களுக்கு 14 வருஷம் ஆகாரம் கொடுத்துருக்குறாரு. நான் ஊழியத்துக்கு வர வரைக்கும் அந்த 14 வருஷம் நான் வேறொரு சபைக்கு செய்தி கேட்க போனதே கிடையாது. வேறொரு செய்தி கேட்க போனதே கிடையாது. என் பாஸ்டர் பேசுகிற அந்த வார்த்தை தான் எனக்கு வார்த்தை. ஏன்னா அத்தனையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. எங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை நாங்கள் காத்திருப்பு கூட்டம் முடிப்போம், அவர் மேலே உலாவிக்கிட்டே இருப்பார். நைட்டு 10 ஆகும் 11 ஆகும், சர்ச்சிலே படுத்துருவோம். காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு ஆராதனைக்கு பாயெல்லாம் போடணும். இப்போதான் சேரு, பாயெல்லாம் போடணும். காலையில் எழுந்திரிச்சோம்னா நாங்கள் எப்படி உலாவத்தை பார்த்தோமோ அதே மாதிரி உலாவிக்கிட்டே இருப்பார். இறங்கி அப்படி வந்து குளிச்சுட்டு ஷட்டர் பண்ண நிற்பாரு மனுஷன். எடுக்கிறது சாதாரண வருஷம் தான், ஆனா உட்கார்ந்து கேட்கறவன அழுவான். எங்க சபைக்குள்ள புது ஆத்மா ஒண்ணு வந்துட்டு ரட்சிக்கப்படாம வெளியே போனதே கிடையாது. அது ரட்சிப்புக்குள்ள கண்டிப்பாக வந்துடும். அதுதான் மெய்ப்பனுடைய வார்த்தை. இன்னைக்கு வார்த்தை போச்சு செய்தி சபையை விட்டு. வார்த்தைக்கு பதிலாக ஆட்டம், வார்த்தைக்கு பதிலாக கொண்டாட்டம், வார்த்தைக்கு பதிலாக ஃபங்க்ஷனு, செலிப்ரேஷனு. அவனை தக்க வைக்கிறதுக்கு எத்தனை உபயாந்திரம் கெஞ்சி கூத்தாட வேண்டியிருக்கு விசுவாசிய. நீ மாத்திரம் கர்த்தருடைய தரிசனத்திலையும் வார்த்தையிலும் இருந்தா ஊழியம் படுக்கவே படுக்காது, அது ஓடுகிற ஊழியமாக. அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஆனா நீங்க சொன்ன நேரம் முடிஞ்சு செய்ய எப்படி நேரம் முடிஞ்சு சரி. அவர் என்ன 1 மணிக்கு முடிக்க சொன்னார். மணி 1:20 ஆயிடுச்சு. இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இருக்கலாமா முடிச்சிடலாமா? போலாமா? ஜானகி பையா டென்ஷனாக பார்க்குறேன். நீ பேசிட்டு போயிடுவா, இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படிதான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒரு நாள் தானே. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகம் 18வது வசனம். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்காய் விழுந்தான். அவன் கிழவனும் சூழித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தார். நிற்க வேண்டியவன் உட்காந்தான், உட்கார வேண்டியவன் படுத்தான், படுத்தவன் மல்லாக்க விட்டு செத்தே போயிட்டான். ஏன் செத்து போனான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் படுத்ததுக்கு காரணம் தெரியுங்களா? படுத்ததுக்கு என்ன காரணம்? தரிசனம் போச்சு, வார்த்தை போச்சு. அவன் ஏன் செத்தான் தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கும் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதனுடையபடி ஒரே நாள்ல எல்லாரும் செத்து போவாங்க. 1ஆம் அதிகாரம் 31 இருக்கு. ஆனா 34 பாருங்க. ஓப்னி பெனகாஸ் என்னும் உன் 2 குமாரன் மேல் வருவதே உனக்கு அடையாளமாய் இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். அன்னைக்கு தான் ஏலியன் இருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. இங்க பாருங்க 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 17-18 செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பெனகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் சூரித்துவமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். என்னைக்கு அவன் பையன் செத்தானோ அன்னைக்கு இவனும் செத்தான். ஏன் இவன் செத்தான் அப்படின்னா வசனம் தெளிவா சொல்லுது. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். இதான் ஆண்டவர் சொல்ற. இன்னைக்கு ஊழியம் நல்லா போயிட்டே இருக்குது, ஒரு இடத்துல உட்காருது. ஏன்? நாம செட்டில் ஆக நினைக்கிறதுனால உட்காருது. உட்கார்ந்த ஊழியத்துக்கு அப்புறம் தரிசனம் போயிடும், வார்த்தைலாம் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படுக்க தொடங்கிடும். படுக்க தொடங்கின ஊழியம் என்னைக்கு சாகும் தெரியுமா? அது அடுத்த ஜெனரேஷன்காரன் உன் ஊழியத்துல உன் பையனோ உன் பிள்ளைகளோ உன் மருமகனோ உன் மருமகளோ உன் ஊழியத்துல இறங்கி நீ கர்த்தருடைய வார்த்தையை நடப்பிக்காதபடிக்கு அவர்கள் அதை செய்வார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செய்வார்கள். இப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீயும் சாவ, உன் ஊழியமும் சாவும், உன் தலைமுறையும் சாவும். இன்னைக்கு எத்தனை பேருடைய ஊழியம் அடுத்த தலைமுறை கரெக்டா போகுது? நாம இன்னைக்கு ஊழியத்தை புதிய ஏற்பாட்டுல ஆரோடைய முறைமைப்படி நடத்தல. நமக்கு வர்றது அடுத்து நம்ம பையனுக்கு, நம்ம பையனுக்கு வர்றது அடுத்து நம்ம பேரனுக்கு, அப்படி நடத்தல. ஆனா நம்ம ஆசைப்படுறோம் நம்ம ஊழியம் நம்ம பிள்ளைகள் செய்யணும். கண்டிப்பாக எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு அரசியல்வாதி தன் பையன் அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு டாக்டர் தன் பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு ஊழியக்காரன் தன் பையன் ஊழியக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் ஆகணும். ஏன்? நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துல தான் இருக்கணும். அதுக்குதான் கர்த்தர் நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உன் பையனுக்கு என்ன ஊழியம்? பாஸ்டருடைய பையன் பாஸ்டரா தான் ஆகணும் இல்லையே. எவாஞ்சலிஸ்டோட பையன் எவாஞ்சலிஸ்டா தான் ஆகணும் இல்லையே. ஒரு மெய்ப்பனுடைய பையன் மெய்ப்பனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவனுக்கு ஊழியம் உண்டு, கண்டிப்பா உண்டு. என்ன ஊழியம் என்பதுதான் கேள்வி. அந்த ஊழியத்தை அவன்கிட்ட கொடுக்கணும். அந்த ஊழியத்துக்கு அவனை பழக்கப்படுத்தணும். அந்த ஊழியத்துக்கு அவனை உருவாக்கணும். அந்த வேலை தான் நம்மளுக்கு. ஆனா பல நேரங்களில நம்முடைய ஊழியத்தை ஒழிக்கிறவர்களாய் அடுத்த ஜெனரேஷன் மாறிடுச்சு. சாரி டு சே, தப்பா எடுத்துக்காதீங்க, 170% ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியக்காரன் குடும்பத்தில் டிவோர்ஸ், எத்தனையோ ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கங்கள், எத்தனையோ ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்கள். இது ஊழியக்காரனுக்கு தெரியும். ஆனா தெரிந்தும் ஊழியத்தை அவன் கையில ஒப்படைக்கிற ஏலி அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் கொஞ்சம் இருக்கு. ஊழியம் என்பது என் பரம்பரை சொத்து அல்ல. ஊழியம் என்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை என் பையனுக்கும் அவர் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்? எனக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கும் கிடைக்கணும். பரலோகத்தினுடைய அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள என் பையன் வேலை செய்யணும், தப்பே கிடையாது. ஆனா ஒழுங்கா வேலை செய்யணும். ஏலி என்ன பண்ணா தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவாரு, வாசிங்க 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை
அதிகமாய் மதிப்பானே. வசனம் எப்படி இருக்குது பாருங்க, அதிகமாய் மதிப்பானே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியத்தை விட என்ன நேசிக்கிறாரு? பிள்ளைகளை நேசிக்கிறார். ஊழியத்தை விட பிள்ளைகள் அதிகமா. இன்னைக்கு இதுதான் நல்லா கவனிச்சு கொடுங்க. ஏன் ஆபிரகாம் சக்சஸ் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் ஜீவனுள்ளோருக்கு தேசத்தில் இருக்கிறான் ஆண்டவர் சொல்றார். உனக்குள்ளே பூமியின் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஒரு நாள் உன் தகப்பனை விட்டு வான்னு சொன்ன போது உடனடியாக புறப்பட்டு வந்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 இருக்கு. இப்போ ஆபிரகாம அவங்க அப்பாவுடைய அன்பு தடுத்து நிறுத்தல, தேராவுடைய அன்பு தடுத்து நிறுத்தல, விட்டுட்டு வர அவனால் முடிஞ்சிச்சு. பார்க்கிற ஆண்டவர் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு, ஒரு 100-125 வயசுல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றார். 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் ஊழியம் ஆரம்பிக்கும் போது, கானானுக்கு புறப்படும் போது, மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போது நீ உங்க அப்பாவை விட்ட எனக்காக. இப்போ உன் ஊழியம் முடிய போகுது, நீ எனக்காக உன் பையனை விடுவியா? இதுதான் ஊழியத்தினுடைய கடைசி டெஸ்ட். வசனமே சொல்லுது, கர்த்தர் அவனை சோதித்து பார்த்தார்னு இருக்கு. எனக்காக அப்பாவை விட்ட நீ எனக்காக உன் பையனை விடுவியா? அப்பாவில் ஜெயிச்ச ஆபிரகாம் பையன்லயும் ஜெயிச்சான். அதுதான் ஆபிரகாம். இன்னைக்கு அப்பாவை ஜெயிச்சவங்க தான் இங்க இருக்கிற அத்தனை பேரும். ஒரு காலத்துல அப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படியாம முடியாது, எனக்கு இயேசு தான் வேணும் வந்தவங்க இருக்காங்க. ஒரு காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக வீட்டில் அடி வாங்கினவங்க இருக்காங்க. இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க இங்க இருக்காங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாது, வெளியே போன்னு சொன்ன போது பரவாயில்ல எனக்கு இயேசு போதும்னு சொல்லி வெறும் பைபிளோட வந்தவங்க இங்க இருக்காங்க. அப்பாவை ஜெயிச்சவங்க தான் இங்க இருக்கிற அத்தனை பேரும். ஆனா எத்தனை பேர் பையனை ஜெயிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் பையன் தோத்தீங்க? மினிஸ்ட்ரிய பையன் தப்புன்னு தெரிஞ்சோம், ஏலி மாதிரி தப்புன்னு தெரிஞ்சோம், அவன் தப்பானவன் தெரியும். எப்படி துணிகரமா இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாவை அவன் கையில் உங்களால் ஒப்படைக்க முடியுது? நீங்க நினைக்கிறீங்க நான் கட்டடத்தை ஒப்படைக்கிறேன், இடத்தை ஒப்படைக்கிறேன், என் ட்ரஸ்ட்டை ஒப்படைக்கிறேன், ட்ரஸ்ட்ல இருக்கிற பணத்தை ஒப்படைக்கிறேன்னு. இதெல்லாம் அழியக்கூடியது. நீங்க இதை மட்டும் ஒப்படைக்கல, அதுக்கு உள்ள இருக்கிற ஆத்துமாவையும் ஒப்படைக்கிறீங்க. இது அத்தனையும் அவன் நாசம் பண்ணா கூட கர்த்தர் பொறுத்துப்பாரு. ஆனா அவர் ரத்தம் செஞ்சு சம்பாதிச்ச ஆத்துமாக்களை ஒண்ணு நாசம் பண்ணாலும் கர்த்தர் ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா அது கர்த்தருது, கர்த்தருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அவனுக்கு ஊழியம் இல்ல வேற தெரிஞ்சா தைரியமா சொல்லணும், சுந்தரையா சொன்ன மாதிரி சொல்லணும். ஆண்டவர் சொன்னார் ஏலியை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாக நேசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் சொல்லணும்னா இயேசுவே சொல்றாரு, ஒருவன் என்னை பார்க்கிலும் தன் தாயாவது தகப்பனையாவது குமாரனையாவது குமாரத்தையாவது நேசிப்பானாலும் அவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஏன் ஏழி மல்லாக்க விழுந்து செத்தான் தெரியுமா? ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு, நீ என் பையன் உன் பையனை அதிகமா நேசிக்கிற, நீயும் உன் பையனும் ஒரே நாள்ல சாவீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியம் 2வது ஜெனரேஷன்ல காணாம போச்சு. ஒரு சில ஊழியம் மட்டும்தான் 2வது ஜெனரேஷன்ல கிருபையா கர்த்தர் தாங்கி நடத்திக்கணும். 2வது ஜெனரேஷனுக்கு ஊழியம் போறது தப்பே கிடையாது. ஆனா யார் வழியா போகுதுங்கிறது தான் கேள்வி. யார் வழியா போகுது? ஊழியத்தை நடத்துறதுக்கு பையனுக்கு தகுதி இல்லைன்னு தெரியுதா? மனசாட்சிக்கு தெரியுதா? ஆவியார் உணர்த்துறாரா? தைரியமா சொல்லணும், தைரியமா சொல்லணும். பரவாயில்ல, ஊழியத்தை என் அசிஸ்டன்ட் நடத்துது, நீ ஒரு விசுவாசியா இரு. ஏன்னா நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது இடம் இல்ல, ரத்தமும் சதையுமான ஆத்துமாக்கள். அது நரகத்துக்கு போச்சு, கர்த்தர் தொலைச்சிட்டாரு. அது நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் கர்த்தர் ரத்தத்தால் மீட்டு நம்ம கையில கொடுத்தாரு. நாம அதை வேற ஒரு பிசாசின் எண்ணம் உள்ளவங்க கொடுத்துட்டு போயிட்டோம், கர்த்தர் தொலைச்சிருவாரு. நான் சொன்னது வசனத்தின்படி உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லாவிட்டாலும் சரி, இதுதான் சத்தியம். எப்பவுமே ஊழியத்தை சொத்தா பார்க்கவே கூடாது, ஊழியத்தை அசட்டா பார்க்க கூடாது, ஊழியத்தை பொறுப்பா பார்க்க கூடாது, ஊழியத்தை உயிரா பார்க்கணும். ஆண்டவர் என் கையில கொடுத்துருக்காரு, இதை இன்னொருத்த கையில நான் கரெக்டா கொடுத்துட்டு போறேன். அதுதான் எனக்குள்ள லாஸ்ட் டெஸ்ட், கடைசி டெஸ்ட். நீங்க ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் ஈசாக்க பலியிடுறது தான் இருக்குது.
ஒரு நாள் தேராக நீங்க விட்டுட்டு வந்தது உண்மை. அதனாலதான் கர்த்தர் இவ்வளவு கொடுத்துருக்கிறார். நம்ம யோசிச்சு பாருங்க, அதுவே இல்லாத நம்ம செலக்ட் பண்ணி நம்மளை விட தகுதியை வாய்ந்த எத்தனையோ பேர் இருக்கும்போது கர்த்தர் உங்களை எண்ணி கொண்டு வந்து இந்த கனமான ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறாருன்னா எதுக்காக கொடுத்தாருன்னா, நான் போகும்போது அதை எடுத்து அதை இன்னொரு ஜெனரேஷன் கரெக்டாக கொடுத்துட்டு போவேன் தான் கொடுத்துருக்கேன். இளையரேஸ் ஓடுறவனை பார்த்துருக்கீங்களா? அவனால் ஓட முடியுதோ இல்லையோ அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் கரெக்டாக கொடுத்துட்டு தான் அவன் கீழே போடுவான். ரிலேரேஸை செலக்ட் பண்ணுறவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, 4வது ஓடுறவன் வரைக்கும் நல்லா ஓடணும். 4 பேர் ஓடுவான், 4வது ஓடுறவன் வரைக்கும் எப்படி ஓடணும்? நல்லா ஓடணும். அவனுடைய ஒரே குறிக்கோள், என் கையில் இருக்கிறத கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவன் இருக்கணும். அவன் கையில் நான் கொடுத்து விட்டு ஓடுவேன். தகுதி இருக்குதோ இல்லையோ, உன் பையன் ஓடுவானோ மாட்டானோ, அவன் முடவனோ, அவனுக்கு படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, அவன் படிக்க தெரியறதுலாம் ஒரு விஷயமே இல்லைங்க. அவன் ஆடு மேய்க்கிறவனை மட்டும் இருக்கட்டும், உங்க பையன் ஒரு தப்பும் இல்லை. படிப்பு வரலையா பரவாயில்ல, உங்க பையனுக்கு ஒருவேளை உலக ஞானமே இல்லையா பரவாயில்ல. ஆனா கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறவன் மட்டும் பாருங்க, அழைப்பு இருக்கிறவன்ட்ட தைரியமா கொடுங்க, அவனை ஞானவானை மாத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஞானவான் கையில கொடுத்துட்டு போனீங்கன்னா அழைப்புள்ளவனை கர்த்தர் மாற்ற மாட்டேன். நம்ம அப்படித்தான் பாக்குறோம். பையனை ஒரு பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு ஒரு எம்டி முடிக்க வச்சுட்டோம்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு அவன் கையில கொடுக்கலாம். படிப்பு தான் முடிச்சிருக்கான், கர்த்தர் வந்து அழைப்பை பெற்றிருக்கிறானா? அழைப்பு இல்லாதவன் கையில படிப்பு இருந்தாலும் சரி, ஆத்மா இருந்தாலும் சரி வேஸ்ட். அழைப்பு இருக்கிறவன் யாராயிருந்தாலும், அது மோசையா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி, அழைப்பு இருந்தவனாக இருந்தால் போதும், கர்த்தர் அவனை முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் இதுல மட்டும்தான் லாஸ்ட் டெஸ்ட். இதுதான் இங்கதான் கடைசி டெஸ்ட். அதாவது ஆரம்பத்துல இருந்து பரலோகம் போற வரைக்கும் டெஸ்ட் இருக்கு பூமியில. கடைசி டெஸ்ட் நீங்க யார் கையில அதை கொடுக்க போறீங்கன்றது தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு போராட்டம் என்ன தெரியுமா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை. இப்போ உங்க போராட்டம் பசியோடு பஞ்சத்தோடு இல்லை, பட்டயத்தோடு இல்லை. உங்க போராட்டம் கடல் மேல கிடையாது. இப்போ உங்க போராட்டம் என்ன தெரியுமா? உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரணமாய் இருக்கிறவனை எனக்கு என்று பலியாக முடியாது. ஆண்டவர் கேட்பாரு, உன் பையன் டிவோர்ஸ் பண்ணிட்டான், 2வது கல்யாணம் பண்ணிட்டான், அவன் மினிஸ்ட்ரிக்கு லைஃப் இல்லை, அவன் கையில் கொடுக்காது. ஜோமன்னு நான் ஒருத்தனை காட்டுவேன், அவன் கையில் கொடு. இப்போ உங்கள் போராட்டம் உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் உன் ஒரே பேரணமானவன்கிட்ட பலி கொடு, அவன் தேவையில்லை. இந்த இடத்துல நீங்க மௌரியா மலைக்கு கூட்டு போய் பையனை பலி கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நிறைய பேர் 90% ஃபெயில், பின்னாடி தூளித்து செத்தார்கள். அதே பையன் உன்னை ஒரு நாள் பின்னாடி தள்ளி கொள்ளுவான். ஏன்னா அவன் ஆண்டவர்களை இல்லை. அவனே சொல்லுவான், இந்த ஐயா செத்தாருன்னா நான் கொடுத்து, இந்த ஆள் சாகவும் மாட்டேங்கிறாங்க. ஆனா நீ தேவன் சொன்னது உன் பையனா கூட இருக்கட்டும், கரெக்டா ஒப்படைப்பனா உன்னை பரலோகம் ராஜ மரியாதையோடு பார்க்க. ஏலி மாதிரி மல்லாக்க வந்து சாவ போறோமா, இல்ல ஆரோன் மாதிரி மலையில தேவன் கையில போய் நம்முடைய முடிவை சந்திக்க போறோமாங்கிறது உங்க கையிலே தான் இருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்கணும், முடிக்காவிட்டால் பிரயோஜனமே இல்லை. நாம ஜெபம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போறோம். முடிஞ்சா வீட்டில் போய் கொஞ்சம் தியானிச்சுட்டோம். உன்னுடைய முதலாவது வெற்றி நீ ஓடுகிறவனா இருக்கணும். ஏறி நிற்கிறவனா நிற்கணும், அவன் உட்காந்துட்டான். நாம ஓடுகிறவனா இருக்கணும், உட்காரக்கூடாது. We must not sit. We must run. முடிவு வரைக்கும் ஓடணும். ஒருவேளை வயதாகி போச்சு, எனக்கு ஓடுறதுக்கு நான் சொல்லுவேன், அந்த ஓட்டம் அல்ல.